ஹாய் அமீஸ், இட்ஸ் யூ ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினிக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஆக்சுவலாக இது ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஜாலி வைப், நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குற ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி வாங்க, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் என்ன பார்த்தலாமா? மேரேஜ் டு மை ஸ்டூடெண்ட் மாமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேப் இருக்கும். நானே இங்கே சொல்ல விரும்பல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜிமினோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் வந்து யாருன்னா, உங்களுக்கு அத்தை பையன். லைக் ஜிமினோட அம்மாவும் உங்களோட அப்பாவும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜிமின் வந்து இப்போ தான் 12th படிக்கிறான். அண்ட் நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் கிட்டத்தட்ட 3 years ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இதுதான்டா உங்களோட இன்ட்ரோ அண்ட் ஜிமினோட இன்ட்ரோவும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்ட்டு கதையை பார்க்கலாம், ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலில் தான் பார்க்குறோம். அந்த ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் ரூம் முன்னாடி தான் ஒரு பொண்ணு பெர்மிஷன் லெட்டரோட வெயிட் பண்ணிட்டுருக்கா. இப்போ உள்ளேருந்து ஒரு சவுண்டு, கமன். ஓகே சார். இப்போது அந்த பொண்ணு உள்ளே வரா. சொல்லுங்கள் வைன், என்னது? சார், நான் லீவ் கேட்டிருந்தேனே, அதான் லெட்டர். ஓ ஆமாம்ல, உங்களுக்கு மேரேஜில் கங்க்ராட்ஸ் வைன். தேங்க்யூ சார். ஓகே, எத்தனை நாள் லீவு? 3 days சார். ஓகே ஓகே ஃபைன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே சார். இப்போது அவரை சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. தேங்க்யூ சார். யூ வெல்கம். இப்போது வைன் அங்கேருந்து வரா. இப்போது ஃபோன் தான் எடுத்து, ஹலோ, என்னடி லீவ் கிடச்சிச்சா? வந்துட்டுருக்கேம்மா. ஏய் சொல்லிட்டல்ல, அடுத்த 5 நாளைக்கு. அடுத்த 3 நாளைக்கு தான் ஸ்கூலு, அடுத்த 2 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேம்மா. சரி சரி சரி. சரி வந்துடு சீக்கிரம், டைம் ஆச்சு. ஊர்லேருந்துலாம் ரிலேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீ எங்கேன்னு கேட்டுட்ருப்பாங்க. அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. வரேம்மா, வை. இப்போ வயந்தான் அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி வரா. இப்போது அப்படியே நம்ம இன்னொரு சைட் பார்த்தா தான் ட்ரெயினில் தான் ஒரு பையன் ஸ்டேயில் ஏர்பாட்ஸ்லாம் போட்டு பாட்டு கேட்டுட்டு ஜன்னலுக்கு தான் வியூவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். டே ஜிமன் அப்படின்ட்டு இப்போ ஜிமனை தான் கூப்பிட்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமன் தான். என்னம்மா? டே, உன்னை எத்தனை வாட்டி சொன்னேன் உங்கள் அப்பா எங்கேன்னு போய் பார்த்துட்டு வாடான்ட்டு. அவர் யாரையாவது பார்த்து பேசிட்டு கதை அடிச்சிட்ருப்பாரு, விடுமா வந்துடுவார். டே, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, போய் பார்த்துட்டு வாடா. நம்ம போகிறதுக்கே ஒரு நாள் ஆகும், இவர் எங்கேயாவது போய் உட்காந்துட்ருக்க போகிறாரு, போ. எல்லாம் என் உயிர் எடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த ஏர்பாட்ஸ் தான் கழட்டிட்டு நேராக போகிறான். எங்கே தான் போனார்? ஷோ, இந்த ட்ரெயின் வேறு. எல்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு கதை அடிச்சிட்ருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நவருங்க. என்னப்பா தம்பி, கொஞ்சம் நவந்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடுவேன். ஏன்ப்பா இந்த பக்கம்லாம் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுதுல்ல, ஏன் சுற்றி போகிறதுக்கு ஏன் தாஜ்மஹாலா? கொஞ்சம் நவுரியா அப்படின்னு திட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த காலத்து பிள்ளைங்கள பார்த்தியா எவ்வளோ வை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போது ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போனதுக்கப்புறம் தான், அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க? அவங்க அப்பா தான் யார்கிட்டையும் பேசிகிட்ருக்காரு. இதான் என் பையன், +2ல் கிட்டத்தட்ட 95% ஸ்கூல்லே இவன் தான் டாப்பர்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் யார்? இவர் நம்ம தெரிஞ்சது தான்டா, பக்கத்து ஊருக்காரரு. இவரும் பட்டணத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ, அங்கே உன்னை அம்மா தேடுதுப்பா, வாப்பா. சரி இரு வரேன். என் பொண்டாட்டி நான் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா, அதான். இல்லை பரவாயில்ல, நீங்கள் போய் பாருங்கள். ஓகே சரி வரேன் அப்படின்ட்டு அவர் வராரு. இப்போ ஜிமன் தான், உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? நீ மட்டும் பேசிகிட்ருக்க. டேய், நான் சும்மா காற்று வாங்கலாம் தான்டா வந்தேன். அவர் தான் பேச ஆரம்பித்தார். யார் அவர்? ஆமாண்டா. ஆக்சுவலாக ஜிம்னு அப்போ தான் பேச்சு போட்டிருப்பாரு. இப்போ ஜிம்மன் தான் நக்கலாக பார்த்துட்டு, நீ வரியா? அங்கே அவனை அம்மா காணோன்னு சொல்லிட்டு கதறிட்டுருக்கு, இங்கே உட்காந்து கதை அடிச்சிட்ருக்க. அதுவும் நான் எப்போ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன்? நானே 40% மார்க் தான் வச்சுருக்கேன். டேய், அப்போல்லாம் சொல்லக்கூடாதுடா வெளியே. நீ வேற நம்ம குடும்பத்துலேயே நீ தான் வந்து 12th வரையும் போய் படிச்சிருக்க, அடுத்து காலேஜ் போய் படிக்க போகிற. உன்னை பற்றி பெருமையாக வெளியே சொல்லணும்ல, உன்ன மாதிரி 4 பிள்ளைங்க வெளியே போகணும்ல அப்படின்றாரு. ஐயோ வாங்க முதல்ல அப்படின்னு ஜிம்மின் தான் எடுத்துகிட்டு போகிறான். இப்போது அவங்க அம்மா தான், எங்கேங்க போனீங்க? இங்கே தாண்டி இருந்தேன், சும்மா ஏன் நீ நசனசன்னு கத்திட்டுருக்க? நீங்கள் எங்கே போனோன்னு தெரியாமல் நான் பயத்தில் இருந்தேன், அதான் வரமாட்டேன். நான் என்ன குழந்தையா இங்கே ஓடி போகிறதுக்கு?
சரி நம்ம வரோன்ட்டு உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டல. சொல்லிட்டேன் அப்படின்னு ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் திருப்பி வந்து உட்காந்துக்கிட்டான். ஜிமினு, ஐயோ மறுபடியும் என்னம்மா? இல்லைடா, ஒரு ஃபோன் பண்ணி கூட. அதான் உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் நின்றுச்சுடா. யார் பண்ணும்? அம்மாவுக்கு தான். யார்? உங்கள் அம்மாக்கிட்டேயா? ஆமாண்டா, கிளம்பிட்டோன்னு சொல்லணும்ல. அதான் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டியேம்மா. 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்லடா. ஷோ, இவன்கிட்ட ஃபோனை கொடுத்தா 4 மணி நேரம் பேசுவானே அப்படின்ட்டு ஜிம்மன் தான் யோசிக்கிறான். என்னடா, ஒரு 5 நிமிஷம் தான், இதை பேசிட்டு இப்படி கொடுத்துருவேல. கொடுத்துட்றேன்டா அப்படின்னதும் இப்போ ஜிம்மன் தான் ஃபோன் பண்ணி கொடுக்குறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். ஜிமின் வந்து அவங்க அம்மா மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்த மாதிரி தான் அந்த ஃபோனு போ அப்படின்ட்டு இப்போ வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். பையனுக்கு கல்யாணம். சின்ன வயசில் பார்த்தது, அப்பயே அழகாக இருப்பாளே அப்படின்ட்டு அவன் நினச்சி பார்க்குறான். ஒரு சின்ன சீன் தான். வயனக்கா, என்ன ஜிமின்? என்னை விட்டு எங்கே போகிற? என்னை கூட்டிகிட்டு போ. ஜிமின், நீ அங்கே வரக்கூடாது. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறோம், ஆம்பளை பிள்ளைங்களாம் விளையாடக்கூடாது. நீ போய் அங்கே இருக்க பசங்களோட விளையாடுப்போ. அப்போ என்ன விளையாட கூப்பிட்டு போக மாட்டியா? அம்மா தான் சொல்லிச்சு வயனக்கா கூட்டிகிட்டு போன்னு. டேய், அங்கே பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறாங்கடா. என்னையும் கூட்டிகிட்டு போ, நான் உன் கூட தான் இருப்பேன். இல்லை உன் கூட போச்சுக்கா. நீ சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறடா. இல்லை, என் கூட நீ வந்து விளையாடு. அவங்க கூட ஏன் போகிற? உன் கூட நான் என்ன விளையாடுறது? நம்ம சைக்கிள் ஓட்டலாம். சரி வா அப்படின்ட்டு வயந்தான் ஜிமினோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. ஜிமின் குட்டியோண்டு பையன் வயனோட கை பிடிச்சிட்டு தான் போகிறான். சரி உட்காரு. பிடிச்சிக்கோ டைட்டா. பிடிச்சிக்கிறேன். இப்போது வயந்தான் சைக்கிள் ஓட்டுறா. அக்கா நல்லா இருக்கு, இன்னும் வேகமாக போ. இங்கே பாரு, வேகமாலாம் போனால் கீழே விழுந்துருவோம். அப்புறம் அம்மா கிட்ட நான் தான் அடி வாங்குவேன். அமைதியாக உட்காந்து வா. நீ சொன்னதுனால தான் சைக்கிள் எடுத்தேன், எல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். இல்லை, என்கிட்ட கூட நான் ஓட்டுறேன். எது, நீ ஓட்டுறியா? உனக்கு காலே எட்டாது, பெடலே பண்ண முடியாது, நீ ஓட்டுவியா? என்ன நீ எனக்கு கலாய்க்கலடா, உண்மையை சொல்கிறேன். இப்படிலாம் பேசினேன் அப்புறம் பாரு, நானும் பெரியவன் ஆகி நான் இப்படி வண்டி ஓட்டுறேன் பாரு, உன்னை விட ஸ்பீடாக வண்டி ஓட்டுவேன். அப்படியா? சரி, அதுக்கு முதல்ல நீ பெரியவனாகு, அப்போ நீ வளரு, அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பேசு, சரியா? அது வரைக்கும் நான் உனக்கு அக்கா தான், நீ ஏன் சொல்கிறது தான் கேட்கணும், புரியுதா? ஒழுங்காக மூடிட்டு உட்காந்து வா. போக்கா அப்படின்ட்டு ஜிமின் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு இதை நினச்சி பார்த்து சிரிக்கிறான். எந்நேரம் வயன் ரொம்ப பெரிய பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஆளும் ஓட்டும் பைக்கும் ஓட்டுவேன். எப்படி பண்ணுறேன் பரவாயில்ல, பயமுத்தில். நான் ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். அப்படி தான் அந்த ட்ரெயின் ட்ராவலும் போகுது. இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஜிமினை அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த ஊருக்கே வராங்க. டே ஜிமின், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேம்மா, அவ்வளோதான், வாங்க போகலாம். எங்கே மாமா கார் அனுப்புனாரா இல்லையா? அனுப்புகிறேன்னு சொன்னார்ரா, ஃபோன் அடிச்சு பாரு. சரி இரு. இப்போ ஜிமின் தான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ. மாமா. ஜிமின், எங்கே இருக்கீங்க? வந்துட்டிங்களா? மாமா, கார் அனுப்புகிறேன். டேய், கார் வந்துருச்சுடா, வெளியே தான் நிற்கிது பாரு. ஓ சரி மாமா, இதோ நான் வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. சரி மாமா. அந்த கார் தான், வா. ஓ சரி. இப்போது ஜிமினோட அப்பா அம்மாவும் காரில் ஏறி நேராக வயனோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வயன் தான் ரூமில் மெஹந்தி போட்டுட்ருக்கா. தூக்கம் வருது. என்னடி? தூக்கம் வருது, நாளைக்கு போட்டுக்குவான். பிச்சு போடுவேன், நாளைக்கெல்லாம் வேலை இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த டைம்லலாம் போட முடியாது, அதில் தான் இப்போயே போட்டுக்க சொன்னது. எனக்கு தூக்கம் வருது. சரி, நீ அப்படியே படுத்துக்கோ. நீங்கள் அவளுக்கு அப்படியே மேக்கப் போட்டுவிட்ருங்க, இன்னும் கால் மட்டும் தானே இருக்கு. ஆமாம் ஆண்டி, நீங்கள் காலை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. சரி வயன், நீ அப்படியே படுத்துக்கோ. சரி. இப்போது வயனோட அம்மா தான் பில்லோ எடுத்து வைக்கிறாங்க. வயன் படுக்கிறா. ஆமாம்மா, அப்படியே அந்த ஏசி மாட்டோம். சரி. ஏண்டி, ஏசியும் போட்டுப்போ ஃபேனையும் போட்டுப்பியாடி பைத்தியம்? அதான் ஃபேன் ஓடுதே. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், நீ போடு. என்ன தான் ஏதோ அப்படின்ட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ்லேயே மெஹந்திலாம் போட்டு முடிச்சிடுறாங்க. மேம், நான் முடிச்சிட்டேன்.
அப்படியா? சரி ஓகே. நான் கிளம்புறேன். மேம் கிட்ட சொல்லிடுறேன். பேமெண்ட் இல்லை மேம் கொடுத்துட்டாங்க. சரி. இப்போது அந்த பொண்ணு கிளம்பிடுறா. ஓ, நம்மள தூங்குவோம். டயர்டாக இருக்குது. இப்போது வயந்தான் திரும்பி படுக்கிறா. அவள் டிஷர்ட்லாம் மேலே ஏறிடுச்சு. இது வேற. இப்போ என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். நம்ம மட்டும் தான் இந்த ரூமில் இருக்கோம். அம்மா வருவாங்க. வேறு யார் வரப்போகிறா? ஹோ, தூக்கம் வருது. டயர்டாக இருக்குது. தூங்குவோம் அப்படின்ட்டு வயந்தா தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போது நைட் ஒரு 11 இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கே வராங்க ஜிம்மினோட ஃபேமிலியும். வயனோட அப்பாவும் வயனோட அம்மாவும் வெல்கம் பண்ணுறாங்க. வாமா. வரேண்ணே. வாங்க மச்சான். வரேன். வா ஜிமன் அப்படின்றாங்க. ஆமா அப்படின்ட்டு ஜிமன் தான் வந்து ஹக் பண்ணுறான். என்னடா வளர்ந்துட்ட? என்னம்மா கிண்டல் பண்ணுறீங்க? சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வரேன். அப்போ வளராமல் இன்னும் நக்கணுண்டா இருப்பேன். அதுவும் சரிதான். அதான் சொன்னேன், இங்கே வந்து படுறான்னா கேட்குறியா? நீ ஊரில் தான் படிப்பேன்ற. ஆமா கவலைப்படாதீங்க. இதோ 12th முடிக்க போகிறேன். முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் இங்கே தான் வருவேன். டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறான். சரி சரி வாடா. அத்தை. ஐயோ ஜிமினே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்கடா உன் கண்ணம். நல்லா புஸ்கு புஸ்குன்னு கொலுன்ட்டு. சின்ன வயசில் எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்க. என்ன அப்போ நான் வளரலையா? இல்லை நீ வளர்ந்துட்ட. ஆனால் உன் ஃபேஸ் அப்படியே இருக்கடா. ஐயோ என் செல்ல தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி முத்த கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்னு சிரிக்கிறான். சரி சரி வாங்க. இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வயனோட அம்மா தான் ஜிமினோட அம்மாவை பார்த்து சாப்பிட்டீங்களா வர வழியில்? இல்லை இதுக்கப்புறம் தான். அப்படியா? சரி சரி சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க. ஏம்மா சாப்பிடல? இல்லைண்ணே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன். வெளியே பெருசாக பிடிக்க மாட்டேங்குது அதான். அப்படியா? சரி வாங்க. ஜிமின் வா. ஐயோ இல்லை, நான் வரும்போது தான் ஜூஸ் குடித்தேன். எனக்கு வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எதுவும் வேணாமாம்மா. இப்போ ஜிமின் நம்ம தான் அட விடுண்ணே, இது ஏதோ டயட் கிட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி தெரியுது விடு. அவன் ஃபஸ்ட்டு அவனே சாப்பிட போகிறான் அப்படின்னு சொன்னதும் இப்போது வயனோட பார்த்து சிரிக்கிறாரு. சரி சரி அப்போ போய் நீ ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறியா? சரி மாமா. என் ரூம் எங்கே இருக்கு? தோ மேலே போனீன்னா ஃபர்ஸ்ட் ரூமுக்கும் அப்படியே ஆப்போசிட் ரூமில். சரி. இப்போது ஜிமின் தான் அவன் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு மேலே போகிறான். இவங்க சாப்பிட போயிடுறாங்க. இந்த ரூமு ஃபஸ்ட்டு ரூமுக்கும் ஆப்போசிட் ரூமுன்னாங்க. இந்த படிக்கட்டு ஏறினதும் 2 ரூமும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது எந்த ரூம் சொல்லியிருப்பார் மாமா அப்படின்ட்டு யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடாக தான் இருக்கும். இப்போது ஜிமின் தான் ரைட் சைடு டோரை திறக்கிறான். அவனுக்கு திறந்ததும் செம்ம ஷாக்கு. யார் இது அப்படின்ற மாதிரி அவன் முட்டைக்கண்ணு விரித்து பார்க்குறான். பார்த்தா வயந்தான் நல்லா பெப்பர் பேன் தூங்கிட்டு இருக்கா. அவள் டிஷர்ட்லாம் மேலே வந்திருக்கு. காலை மெஹந்தி போட்டதுனால அவள் ஸ்கர்ட்டும் மேலே ஏறிட்டுருக்கு முட்டி வரைக்கும். இப்போது ஜிமன் தான் கல் பண்ணிட்டு பார்க்குறான். இது அப்படின்ட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அதில் வயனோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. வயனா இது? என்னடா இப்படி இருக்கா அப்படின்ட்டு வாயை பிளந்து பார்க்குறான். இப்போது வயனோட ஹிப்பு கிட்ட தான் ஒரு குட்டியாக வச்சிருக்கோம். அதை பார்க்குறான். சோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஏய் அவன் அக்காடா, என்ன இப்படி பார்க்குற? அக்கா ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு அவன் இன்னொரு மனசு வயனோட ஃபேஸ் தான் பார்க்குறான். லைட்டாக முடி வந்து மூஞ்சி முன்னாடி இருக்கு. இப்போது பொறுமையாக அந்த முடி தான் எடுத்து விடுறான். வயனா இது இவ்வளோ அழகாக இருக்கா? இது தெரிஞ்சால் நானே கல்யாணம் பண்ணிப்பனே அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏச்சி என்னடா யோசிக்கிற? அவளுக்கு தாண்டா கல்யாணம். அவளை கல்யாணம் பண்ணிப்ப நீயா சொல்கிற? அவன் அக்காடா அப்படின்னு ஜிமின் தான் ஒரு பக்கம் மனசு இப்படியும் திட்டுது அப்படியும் திட்டுது. இப்போ வயந்தான் தூக்கத்திலே திரும்பி படுக்கிறா. ஐயோ டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறான். பார்த்தா வயந்தான் அவள் திரும்பி நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னடா அது இவ்வளோ அழகாக இருக்கா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லையே. என்ன அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. இதுதான் கை கட்டினது வாய் கட்டாதுன்னு சொல்லுவாங்களோ. இவளை யார் எனக்கு முன்னாடி பிறக்க சொன்னான்? அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான். இதெல்லாம் நானே கட்டியிருந்திருப்பேன். ஐயோ இவன் எனக்கு கிடைக்க மாட்டாளா? எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் தான் அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு வயோட ஃபேஸில் வைக்க போகிறான். இப்போது அவன் இன்னொரு கை வச்சு தப்பு ஜிமின்
இது ரொம்ப தப்பு. அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறா. லூஸ் மாதிரி என்ன யோசிக்கிற? அவன் அக்காடா. ஷோ, இங்கே நின்னா பிரச்சனை, இங்கே நிற்கவே கூடாது அப்படின்ட்டு குடுக்குன்னு வெளியே வந்துட்டு அந்த கதவை சாத்திட்டு ஆப்போசிட் ரூம்களுக்குள்ளே வேகமாக ஓடிடுறான். ஐயோ, என்ன லூஸ் மாதிரி நினைக்கிற? அவ அவ உன் அக்கா. கிறுக்குத்தனமாக எதாவது யோசிக்காத. அழகாக இருக்கானா அதுக்குன்னு அவள் வேணும்வியா? நீ 12th தான் படிக்கிற, உனக்கு இன்னும் அந்தளவுக்கு வயசாகலை, புரியுதா? அப்படின்ட்டு அவனோடய திட்டிக்கிறான். இப்போது ஜிம்னுக்கு தான் தூக்கமே வரல. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வயலை நினச்சி புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கான். என்னடா ஆச்சு ஜிம்னு அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அவன் தூங்குறான். இப்போது விடிய காலையில் தான் தூங்கியிருப்பானே. ஜிமின் அம்மா தான் ஒரு 8 மணி போல் வந்து எழுப்புறாங்க. ஜிமின், தூங்குறேன் விடம்மா. டே இந்திரடா, கல்யாண வேலைலாம் இருக்குது, இப்படி தூங்கிட்டு இருக்கேன்ற. கல்யாணம்மா? எனக்கா? உனக்கா? என்னடா பைத்தியமாக பிடிச்சிச்சு? 12th தான் படிக்க, அதுக்குள்ளே என்ன? இல்லைம்மா, ஏதோ கனவு. இருக்கும். எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வாடா, கீழே வேலை இருக்குது. இதோ வரேன் போ அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜிமின் அம்மாவும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான். ஷோ, ஜிமினு கொஞ்சம் எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம வந்த வேலை என்னமோ பார்த்துட்டு ஊர் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் தான் நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் வாய்ந்தான் காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டு கை காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு நேராக கீழே தான் வருவா. காஃபி. இப்போது ஜிமின் நம்ம தான் பார்க்குறாங்க. வயனு, அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க? அட, நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம். நீ தான் தூங்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஐயோ, என் பிள்ளை கல்யாண கலையே வந்துருச்சு அப்படின்ட்டு திசை சுற்றி போடுறாங்க. இப்போ வயந்தா லைட்டாக சிரிக்கிறா. ஆமாம், ஜிம்மன் வந்திருக்கானா? வந்திருக்கான். மேலே தான் இருக்கான் ரூமில். ஓ, சரிங்க அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பார்த்துப்போ. ஏய், காஃபி கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வைனம்மா தான். அதெல்லாம் அப்புறம் வந்து குடிச்சிக்கிறமா, வை வரேன் அப்படின்ட்டு இப்போ குடுக்குன்னு ஓடுறா. இப்போது வயனப்பா தான் பார்த்துட்டு இன்னும் இங்கே திருந்தவே இல்லை. ஆமாண்ணே, சின்ன வயசில் அதே தான். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா இதுங்க பண்ணுற அலப்பறை தாங்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ வயந்தான் குடுக்குன்னு மேலே வந்திருப்பா. வந்துட்டு ஜிமினோட டோர் தான் திறக்கிறா. ஜிமின் பார்த்தா ஜிமின் டவலோட நின்றுருக்கான், தலையை தொட்டிட்டு. அப்படின்னு பார்க்குறான். டே ஜிமினே அப்படின்ட்டு வயந்தான் வேகமாக வந்து ஆக்ட் பண்ணுறா. ஜிமினுக்கு வாயிலாம் டைப் அடிக்குது. இப்போ ஜிமின் தான் டக்குனு வயனை தள்ளி விடுறான். என்ன பண்ணுறான்? என்னடா, என்ன தெரியல, நான் வயன்றா. அது தெரியுது, இப்படி திருப்பி வந்து ஆக்ட் பண்ணுறேன், நான் வேறு எதுவும் போடல அப்படின்ட்டு அவன் மேலே துண்டை வச்சு மறைக்கிறான். என்னடா, உன்னை இது வரைக்கும் பார்க்காததா சொல்லு. ஏய், என்ன பேசுகிறேன் அப்படின்னு ஜிமின் தான் கோவப்படுறான். பின்ன என்ன, சின்ன வயசுல உன்னை நான் குளிக்க வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன இங்கே பாரு, அதெல்லாம் சின்ன வயசில், இப்போ கிடையாது, இப்போ நானும் வளர்ந்துட்டேன். ஏய், வளர்ந்தாலும் நீ அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன நக்கலா அப்படின்னு ஜிமின் தான் எகிரிட்டு வரான். இல்லைடா, உண்மையை சொல்கிறேன். என்ன, இன்னும் சின்ன வயசில் இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்கே என்ன? உனக்கு அப்போவே சைக்கிளுக்கு கால் எட்டாது, இப்போ என்ன பைக்கு எட்டலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்த கலாய்க்கிறா. ஒன்றை அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் துரத்துறான். டே விட்றா. இப்போது 2 பேர் பெட்டு மேலே ஏறி ஓடிட்டுருக்காங்க. வயந்தா வெளியே ஓடிடுறா. விட்டுறா ஜிமினு அப்படின்ட்டு ஓடுறா. உன்னை கிறுக்கடி அப்படின்ட்டு இவனை துரத்திட்டு ஓடுறான். இதை கீழே இருந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டுதுங்க ரெண்டும். அங்கே பாரு என்ன அலப்பறை பண்ணிட்டுருக்குன்னு. விடுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இப்படிலாம் இருக்க முடியும், நானும் அப்படி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வயனப்பா தான் முறைச்சி பார்க்குறாங்க. காஃபி ரெடியா அப்படின்ட்டு அவர் சமாளிச்சுட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் வயனு ஜிமின் தான் ஓடிட்டுருக்காங்க. வயன் வந்து டபக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போகுதுடா. டே ஜிமினு, வேணாம், உன்னை என்ன சொன்னேன் என்னை பற்றி? எனக்கு என்ன கால் அட்டாது என்ன சொன்னேன், உனக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வேகமாக வரான். இப்போ வயனுக்கு தான் டக்குன்னு மேட்டு ஸ்லிப் ஆகி பெட்லேயே விழுந்துடுறா. இப்போ ஜிமினும் டக்குன்னு வயன் மேலே விழுந்துடுறான். இப்போது வயன் தான் அவன் கண்ணை திறக்கிறா. ஜிமின் வந்து அவன் கண்ணு முன்னாடி இருக்கான், ரொம்ப க்ளோஸில். வயன் வந்து அவன் முட்டை மொழி முடிச்சுட்டு ஜிமினை பார்க்குறா. ஜிமின் இப்போ தான் கண்ணையே திறக்கிறான்.
அவன் முன்னாடி வாயோட கண்ணு தான் தெரியுது. வைனி எப்படி பார்க்குறான்றத அதுக்கப்புறம் தான் கீழே குனிச்சு பார்க்குறான். பார்த்தா 2 பேர் லிப்ஸும் அட்டாச் ஆகிட்டு இருக்கு. இப்போது டக்குன்னு ஜிமின் தான் எந்திரிக்கிறான். வயனை தள்ளி விட்றா. அது அப்படின்ட்டு ஜிமின் தான் அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு குடும்பம் ஓடிடுறான் அந்த ரூமை விட்டு. இப்போ வயன் தான் என்ன நடந்துச்சு, என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் அது, ஐயோ அது என் ஹஸ்பண்டுக்காக வச்சுருந்தானே, ஓச்சோ அப்படின்ட்டு அவள் தலையில் அடிச்சுக்கிறா. எல்லாம் இவனால் இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்ட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை சத்திட்டு இப்போ என்ன நடந்துச்சு, நான் வயனை கிஸ் பண்ணனா, எங்கள் 2 பேர் லிப்ஸும் ஒன்றா இருந்துச்சா அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிறான். ஐயோ என்ன ஜிமினே பண்ணிட்ட, ஓ ஃபஸ்ட்டு கிஸ் அது, என்னடா அது அப்படின்ட்டு அவனுக்கு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. இப்படி 2 பேருக்கும் அவங்க ஃபேஸே பார்க்க முடியாத ஃபஸ்ட்டு மொமெண்ட்டே அப்படி ஆயிடுச்சு. இப்போது ஆஃப்டர் 1 hour கழித்து பார்த்தா தான் எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. வயனு ஜிம்மின்னு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ வயன் தான் ஜிம்மினுக்கு எடுத்து வை, அம்மா நீ எடுத்து வை, என்னடி அங்கே ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் தானே இருக்கான், பிளேட்டும் அங்கே தான் இருக்குது எடுத்து வைடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயன் தான் ஜிம்மின் நிமிர்ந்து கூட பார்க்காம அவள் எடுத்து வைக்கிறா. போதும். இப்போது வயன் நிறுத்திடுறா. ஜிம்மினை சாப்பிட்றான். வயனை பார்க்கவே இல்லை. 2 பேரும் அவங்க பிளேட்டை பார்த்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது வயனை பார்த்தா அதை பார்த்துட்டு ஜிமின் வயன் ஆப்பா ஆமாம்மா என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இப்போ தான் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டுருந்தீங்க, அதுக்குள்ளே என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், என்ன வயன் என்ன பண்ண, இப்போ ஜிமின் நம்ம தான், ஏன் நான் அந்த பிள்ளை கேட்குறேன், இவன் தான் அதான் பண்ணியிருப்பான், என்னடா பண்ண, அம்மா நான் ஒன்றும் பண்ணல, வயன்தான் அடிச்சா. இப்போது வயன் தான் திரும்பி பார்க்குறா. என்ன சொல்கிறான் இவன். இப்போது வயனப்பா தான் வயன் அடிச்சியா என்ன, அப்போ அது கேளுங்க மாமா அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வயன் பக்கம் திருப்பி விட்டான். இவன் என்ன சொல்கிறான். அப்போ அது தெரியாமல் என்ன பழக்கம் இது வயன், உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்படி பண்ணிகிட்ருக்க சின்ன பிள்ளைத்தனமா, அவனை எதுக்கு அடிச்ச, சாரி கேளு அவன்கிட்ட. அப்போ அது அவன்தான் சாரி கேளுன்னு சொன்னேன். இப்போது வயன்தான் ஜிம்மினை பார்க்குறா. ஜிம்மின் குனிஞ்ச மாதிரி பிளேட்டை தான் பார்த்துட்ருக்கான். சாரி ஜிம்மன் அப்படின்றா. பரவாயில்ல இருக்கட்டும் வயன். மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் விட்றா, இப்போ கற்றுக்கலான்னா என்ன பண்ணுறது, கல்யாணமே ஆக போகுது, அவள் பொறுப்பாக இருக்க வேணாம்மா, தப்பு பண்ணால் சாரி கேட்கணும். இப்போ வயன் அம்மா தான் சரி சரி விடுங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க எதாவது பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க, ஜிம்மன் நீ சாப்பிடு, வயன் நீ சாப்பிடு, சரிம்மா. இப்போது 2 பேர் சாப்பிட்டு தான் முடிக்கிறாங்க. இப்போ வயனம்மா தான் ஜிமின் அத்தை ட்ரெஸ்ஸு வந்து தைக்க கொடுத்துருந்தேன் வயந்து, போய் வாங்கிட்டு வந்துடுறியா, சரிங்க அத்தை. இப்போ வயந்தான் ஆமாம் நான் போகிறேம்மா, அவனுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. அட ஆமாம், ஆனால் இப்படி நீ வெளியே போயிட்டு வருவ, அம்மா இங்கே இருக்க கடை, இதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், ஜிமினே ஓட்டட்டும் நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமின் தான் பார்க்குறான், என்ன பிளான் பண்ணுறா வயனு அப்படின்ற மாதிரி, நீ வாடாமா அவனே உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கா. சரி சரி ஜிமின் நீ வயனை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடு சரியா, சரிங்க அத்தை. இப்போது ஜிமின் தான் பைக் சாவி எடுத்துகிட்டு வெளியே வரான். இப்போது பைக்கை தான் எடுக்கிறான். கால் எட்டு தான் என்ன அப்படின்ற மாதிரி நக்கலாக பார்க்குறா. இப்போது ஜிமின் தான் முறைக்கிறான். அதெல்லாம் எட்டும், முதல்ல உட்காரு அப்போ தெரியும் நான் எப்படி ஓட்டுறேன்ட்டு பாரா. இப்போது வயந்தான் ஏறி உட்கார்றா. ஜிமினை பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லன்னு கிளம்புறான். ஹேய் இப்போ வயந்தான் டக்குன்னு ஹக் பண்ணுறா ஜிமினை. பொறுமை போடா, நான் எப்படி ஓட்டுறேன்னு உனக்கு தெரியவானா, அதுக்கு ஏதாவது பண்ணி விட்றாத, இன்னும் 4 நாளில் எனக்கு கல்யாணம். இப்போது ஜிமின் தான் சடன் பிரேக் அடிக்கிறான். என்ன, ஆமாம் சரி அதெல்லாம் விடு. இப்போ வயந்தான் டக்குன்னு இறங்குறா வண்டியிலேருந்து. இப்போ எதுக்கு இறங்குற, முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறா. எதுக்கு நான் மொத்தம் கொடுத்தேன், அதுவும் அப்பா முன்னாடி நான் தான் அடிச்சேன்னு சொல்கிறேன், நான் தான் உன்னை முத்தம் கொடுத்தேனா, நீ தானே என் மேலே விழுந்த, அது நீ தானே என்னை பிடிச்சி இழுத்த, அது ஒரு க்ரிப்புக்கு பிடிச்ச
அதுக்கு நீ என்ன முத்த கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு மட்டும் தெரியுமா என்ன, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, எனக்கு முத்த கொடுத்த விஷயத்தை யாருக்கா சொன்னேன் பிச்சிருவேன். ஏன் சொன்னா என்னப்போ அப்படின்னு ஜிமின் கேட்குறான். என்ன விளாட்றியா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், என் கட்டிக்கு போகிற என்ன நினைப்பாரு. இப்போது ஜிம்முக்கு தான் பல்ப் எரியுது. அப்போது நான் சொல்லாமல் இருக்கணும்னா நீ எனக்கு தான் பண்ணணும். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இல்லைப்பா சொல்கிறேன், ஒருவேளை நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா. டீ வாயை மூடுறா, இப்படி பப்ளிக்கில் என்ன கூட சொல்லாத. இப்போது வைந்தா ஜிம்மினோட வாயை பொத்திருப்பா. இப்போது ஜிம்மினுக்கு சிரிப்பு வருது. சரி சரி, அப்போனா நான் சொல்கிறத நீ செய்யணும், ஓகேவா? பண்ணி தொலைக்கிறேன், ஆனால் வாயை மட்டும் திறந்த பிச்சிருவேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? என்ன சொன்ன? பிச்சிருவேன்னு. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன்னு. ஆ, நான் உனக்கு தம்பிலாம் இல்லை. ஐயடா, அப்புறம் என்ன, நான் உனக்கு மாமா, புரியுதா? ஒழுங்கா ஜிம்மின் மாமான்னு கூப்பிடு. ஐயடா, என்னோட 3 வயசு சின்னவ நீனு, உன்னை நான் ஜிம்மின் மாமா அப்படின்னு கூப்பிடணுமா? போடா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பாரு வைனு, நான் முத்தம் கொடுத்தத டி 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 அதை ஏன்டா சொல்கிற? அப்போ ஒழுங்காக கூப்பிடு ஜிமின் மாமான்ட்டு. டீ என்னோட 3 வயசு சின்னவன்டா, உன்னை போய் எப்படா மாமான்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் தெரியாது, நீ சொல்கிற. இப்படி இருந்தாலும் பார்த்தாலும் உனக்கு முறைப்படி நான் மாமா தான் வேணும். எங்கள் அம்மாவை நீ அத்தன் தானே சொல்கிற, அப்போ நான் உனக்கு மாமா தானே வேணும். இப்போது ஃபைன் தான் பல்ல கடிக்கிறா. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் ஓவர்டா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி வா வந்து உட்காரு. இப்போது வைந்த கடுப்பாக வந்து உட்கார்றா. 2 பேர் கடைக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வராங்க. இப்போ வைந்தா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவள் ரூம்குள்ளே போயிடுறா. இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறது, வைன்கிட்ட தான் பேசணுமே. இப்போ வைனம்மா தான் ஜிமின், சொல்லுங்க தா. வைன்கிட்ட அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. ஆல்ரெடி சூட் கேஸ்லாம் வந்துருச்சு, அதை எடுத்து மட்டும் வைக்க சொல்கிறியா? சரிங்க த அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே மேலே போகிறான். சாக்கு கிடச்சிருச்சு, வரண்டி அப்படின்ட்டு அவன் மேலே போகிறான். இப்போ மேலே போயிட்டு நாக் கூட பண்ணல, டக்குன்னு திறக்கிறான். பயந்தான் பப்பர் பேன் படுத்துருப்பா. டே ஜிமினு, அறிவு இருக்காடா? என்ன சொன்ன? அது என்ன சொன்ன இப்போ? டே ஜிமின், என்ன அதுக்கு என்னப்போ? நான் என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன சொல்கிற? அப்போது நான் கீழே போய் சொல்லவா? நீ நானும் டீ கொஞ்சம் அமைதியாகிறா, அது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்க? அப்போ ஒழுங்காக கூப்பிடு. ஸோ இவன் படுத்துகிற பாடு. ஜிமின் மாமா தூ அப்படின்ட்டு அவள் வாய்க்குள்ளே துப்பிக்கிறா. சொல்லுவேன், எதுக்கு வந்தீங்க? வெளியே போ, இது என்னோடய ரூமு. உன்னோட ரூமாக இருந்தாலும் எனக்கும் இதில் உரிமை இருக்குது. உனக்கு என்ன உரிமை இருக்குது? உரிமை வரும் அப்படின்னு சொன்னேன். எப்படி வரும்? இல்லை புரியல. ஏய் என்னடி, எனக்கு உரிமை இல்லை என்ன? நான் வேணா உங்கள் அப்பா கூப்பிட்டு, ஐயோ எப்பா சாமி உனக்கும் உரிமை இருக்குது, கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? எதுக்கு வந்த? அத்தை ஒன்று ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க, சூட் கேஸ்லாம் வந்துருச்சாமே, அதான் சொல்கிறதுக்கு வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. என்ன வைன், உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நான் துரத்துறதுலே இருக்க. உன்னை இத்தனை வருஷம் கழித்து பார்க்க வந்திருக்கேன், இப்படி பண்ணுற பற்றியா அப்படின்ட்டு நடிக்கிறான். இப்போ வைந்தான், டே நீ நடிக்காத, நீ எப்பப்போ டைப்பாக மாறுவேன்னு தெரியும், மூடிக்கிட்டு. இப்போது வைன் கடுப்பாக எழுந்திரிச்சு போயிட்டு அவள் லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறா. வைன் எதா ஹெல்ப்பு? இதோ அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அதில் மடிச்சு வை. ஓகே. இப்போது ஜிமின் தான் எடுத்து வச்சிட்ருக்கான். அதில் வைனோட இன்னர்லாம் வருது. வைன் நீ 36 அப்படின்றான். அடி அதெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னா அப்படின்னு பிடுங்குறான். ஏய் நான் பார்த்துட்டேன், நீ 36 அப்படின்றான். டி வாய் மூறா, உன்னெல்லாம் உனக்கு இதெல்லாம் தான் மடிச்சுக்க சொன்னேன், அது எதுக்கு எடுத்த? அதான் பார்த்துட்டேனே, அப்புறம் என்ன மறைக்கிறேன்? உன்னா என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான் ஜிமின் அடிக்க வரா. இங்கே பாரு, போன வாட்டி அடித்தப்பவே அப்படின்னு சொன்னதும் இப்போது பயந்தா டக்குன்னு திரும்பிடா. ஆமாடா, நமக்கு எது வேண்டாம் வம்பு, இவன்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு நம்ம முதல்ல ட்ரெஸ் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு போயிடுறா. இப்போ ஜிமின் தான் வைன் பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறான். 36 அப்படின்றான். டி வாய் மூடு, பிச்சு விடு. யார்கிட்ட சொன்னேன்,
கழுத்தில் நினச்சிருவேன். நல்ல சைஸ் தான். ஐயோ, உனக்கு கேட்கவே இல்லை, போட்டு எடுத்து வை, இல்லை வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி, நான் எடுத்து வைக்கிறேன். இப்படி 2 பேர் சேர்ந்து திங்ஸாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ வைனம்மா தான் பார்க்குறாங்க. ஐயோ, என் 2 குழந்தைங்களும் பொறுப்பாக எப்படி எடுத்து வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இவனை ஏமா அனுப்புகிறேன், நான் மட்டும் எடுத்து வச்சிருப்பேன்ல. அதான் இங்கே பாருங்க என்ன சொல்கிறான்ட்டு. ஏண்டி, அவன் வந்தால் என்ன, உனக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கான். அம்மா ஹெல்ப் பண்ணான், போம்மா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. எடுத்து வச்சிட்டேன், ஆனால் சூட்கேஸ் பத்தலை. உனக்கு பத்தவே பத்தாது, உனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் 2 லாரி தாண்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஆமாத்த, கரெக்டாக சொன்னீங்க, சைஸும் அப்படின்னு வாயை திறக்க போகிறான். இப்போ வயந்தா முறைச்சி பார்க்குறா. ஜிமின் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். என்ன சொன்னேன், என்ன சைஸு? இல்லைத்த, பெட்டி சைஸு, அந்த சைஸ் சொன்னேன். இதோட இன்னும் பெரிய சைஸ் தான் வேணும் போல், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயந்தா முறைச்சி பார்த்துட்ருக்கா. உனக்கு கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி. சரி சரி ஃபைன், இன்னொரு சூட் கேஸ் அனுப்புகிறேன், அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, சரியா? சரிம்மா. சரி, எடுத்து வச்சுட்டு 2 பேர் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. இப்போது அந்த டோர் சாத்தினதும் இப்போ வயந்தா முறைச்சி பார்க்குறா. உன்னை யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்களா? அது அத்தை தான் சைஸை பற்றி ஞாபகப்படுத்தினாங்க, அதான். உன்னை என்ன பண்ணுறப்பாரு அப்படின்ட்டு இப்போ துரத்துறா. ஜிமினோ ஓடுறான். இவங்களோட பாண்டிங் இப்படி தான், ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் உங்களுது. இப்படி தான் டேஸுமே போகுது. டெய்லி குட்டி குட்டி சண்டை, ஃபன்னு வச்சு கலாய்க்கிறது, ஜிமின் ஓட்டுறது, அதுக்கு வைன் ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கி மேரேஜ் டே, வைன் ரெடி ஆகிட்டுருக்கா. இப்போ ஜிமின் தான், என்ன ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன், பார்த்தா தெரில. ஆமாம், என்னது மாவெல்லாம் பூசிகிட்ருக்கீங்க? நீ நேச்சராக பார்க்கவே நல்லா தான் இருந்த, இதெல்லாம் போட்டு நல்லாவே இல்லை. என்னடா சொல்கிற? இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன்டா, இப்படி சொல்லிட்டா? நீ சும்மா பார்க்கவே நல்லா தான் இருந்த, இதெல்லாம் பூசி உன் ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பேசாமல் இதெல்லாம் கழிச்சிட்றியா? வெள்ளாடா ஜிமின், போ, நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கா. இப்போது வைனம்மா தான், வைன் ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேம்மா. ஐயோ, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிணறு தான் கிள்றாங்க. வைன் ப்ளஷ் ஆகிறா. அம்மா, அவர் வந்துட்டாரா? வந்துட்டார் டி, உன்னை தான் கூப்பிட்டாங்க, அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரி ஜிமன், நீ வந்துடு, நான் வைனை கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க அத்தை. இப்போது ஜிமினோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகுது. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு போகிறா. ஜிமின் ஒரு மாதிரி போகிற வைனே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த 5 நாளுமே ரொம்ப ஜாலியாக வைன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனுக்கு வைனை விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை. இப்போது வைன் தான் நடந்து பொறுமையாக மலைமேடிக்கு வரா. மாப்பிள்ளை பக்கத்துலாம் உட்கார வைக்கிறாங்க. வைன் ஒரு மாதிரி தலைகுனிஞ்ச மாதிரி உட்காடுறா. இப்போது லிஃப்ட்டில் தான் பார்க்குறா. மாப்பிள்ளை வந்து நேராக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வைனை திரும்பி கூட பார்க்கல. என்ன பார்க்க கூட இல்லை, ஒரு வேளை கல்யாணன்றதுனால அப்படி இருப்பார் போல. சரி, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. இப்போது ஐயரும் மந்திரம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்து இப்போது அந்த மணமேடிக்கும் ஆப்போசிட்டில் இருக்க சேரில் தான் வந்து உட்காடுறான். வைனை தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் வைன் கூட அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, வைனை நம்ம அம்மான்னு சொல்ல மாட்டாளா அப்படின்ட்டு அவனுக்கு கனெல்லாம் கலங்குது. இப்போது தாலி தான் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை தான் வாங்காமல் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். மாப்பிள்ளையோட அம்மா தான், அர்ஜுன் என்ன பண்ணுற? உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, இதுக்கு மேலே. நான் தான் சொல்கிறேனேம்மா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, என்னால் அந்த பொண்ணை மறந்துட்டுலாம் இவ கூட வாழ முடியாது, இவ வாழ்க்கையும் கெடுக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்கிறான். இப்போது வைனோட ஷாக்காக கேட்குறா. அங்கே ஜிமினோட அப்பா, ஜிமினோட அம்மா, வைனோட அப்பா, வைனோட அம்மான்ட்டு இது பார்க்குறாங்க. இப்போது வைனோட அப்பா தான், மாப்பிள்ள என்ன பேசுகிறீங்க? நான் முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டேன், அவங்க இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க. என்னால் பண்ண முடியாது அங்கிள், நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வைனப்பா தான் ஒரு மாதிரி ஆகிடுது அவருக்கு. இப்போது அவர் நெஞ்சு தான் பிடிக்கிறாரு. அப்பா அப்பா அப்படின்ட்டு
வைந்தா வரா. இப்போ ஜிமின் அம்மா தான். ஏன்பா தம்பி, உன்னை முன்னாடி கேட்டிருப்பாங்கல்ல, இப்படி மடமேடை வரை வந்து தான் நிற்பாட்டணுமா என்ன? ஏன்ப்பா அப்படி பண்ணுற? இதை முன்னாடி சொல்ல மாட்டியா? எல்லாத்தையும் பண்ணி ஊரையே கூட்டு இப்படி தான் அசிங்கப்படுத்துவியா என்ன? நீங்களும் என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த பக்கம் வைனப்பா தான் உட்காந்துடுறாரு சேர்லையே. அண்ணா அண்ணா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஜிம்மின் அம்மா தான் வராங்க. அது என்னோட வாழ்க்கை, ஐயோ அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்பப்பா ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, பாருங்க, நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க, ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த கூட்டத்தில் ஒரு டாக்டர் இருந்திருப்பாங்க. அவங்க வேகமாக ஓடி வராங்க. தள்ளுங்க ஒரு நிமிஷம். இப்போது அவங்க பல்ஸ் தான் பிடிச்சி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி போங்க, அவர் கொஞ்சம் மூச்சு விடாட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர் தான் பல்ஸ் செக் பண்ணுறாங்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க, மூச்சு இழுத்து விடுங்க. இப்போது அவரும் மூச்சு இழுத்து விடுறாரு. டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு இங்கே பாருங்கள், அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயனப்பா தான் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த டாக்டர் தான் ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை போடுங்க. இப்போது அவரும் போடுறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போது ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பயந்தான், அப்பா உனக்கு ஒன்றும் இல்லை. இப்போது அவர் கண்ணு கலங்குறாரு. ஓ வாழ்க்கைக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வயனோட அப்பாவோட அம்மா தான், அதாவது வயனோட பாட்டி, அவங்க வராங்க. டேய், என்னடா இப்போது என்னாச்சுன்ட்டு இப்படி உட்காந்துருக்க? அந்த பையன் தான் முன்னாடி சொல்லிட்டான்ல, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு. இதே கல்யாணம் பண்ணிட்டு சொல்லியிருந்தானா என் பேத்தி நிலமை என்ன ஆறுது? இப்பயே நடந்துச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். அது அமைதியாடுறா. இப்போ என்ன, என் பேத்தி கல்யாணம் ஆகலை, அவ்வளோதானே, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வைந்த பார்க்குறா. பாட்டி என்ன பேசுகிறீங்க? நீ அமைதியாருமா. மா என்ன சொல்கிற அப்படின்னு வயனோட அப்பா கேட்குறாங்க. இப்போது அவங்க பாட்டி தான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தூரத்தில் ஜிம்மன் நின்றுருப்பான். ஜிம்மன் இங்கே வா. பாட்டி அப்படின்ட்டு அவன் வரான். இங்கே பாடுறா, உன் பொண்ணை ஜிம்மனுக்கு கட்டுவி அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா பேசுகிற? அவன் சின்ன பையன்மா, வயனோட 3 வயசு, என்ன பேசுகிற நீ? இங்கே பாடுறா, 3 வயசு தான் சின்ன பையன், அதுக்காக என்னப்போ நம்மளாம் வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம்? மா அது பசங்களுக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கும், பொண்ணுங்களுக்கு கம்மியாக இருக்கும், அப்படின்னா கூட பரவாயில்லம்மா, அவன் வயனோட சின்ன பையன்மா. அதில் என்னடா, 3 வருஷம் தானே. ஜிமின் வந்து நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே பார்த்து வளர்ந்த பிள்ளை. ஏன் உனக்கு தெரியாதா ஜிமின் எப்படிப்பட்ட பையன்னு? மா அது நீ சும்மாறா, எவனோ ஒருத்தனை வெளியே இருக்கணும் நம்பி நீ கொடுக்கலாம், நான் ஜிம்மினி கொடுக்க மாட்டேன் அப்படி தானே? மா அது எப்படிம்மா? இங்கே பாருடா, 3 வயசு தான் வித்தியாசம். பிள்ளைங்க வளர ஆரம்பிச்சுன்னா பெருசாக தெரியாது. பாரு இப்பயே ஜிமின, அவன் என்ன சின்ன பையன் மாதிரியா இருக்கான்? பையனோட ஒரு படி மேலே தான் இருக்கான். பார்த்தா அப்படி தெரியுதா என்ன? பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிமின் வயனை பக்கத்தில் தான் நிற்பாங்க. வயனை விட ஜிமின் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பான். பார்க்க மெச்சோர்டு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. இப்போது அவங்க பாட்டி தான், பார்த்தா தெரியுதா? இல்லை இல்லை, ஒன்றும் தப்பாக தெரியாது. அதுவும் ஜிம்மின் வந்து பையனுக்கு மாமா முறை தான் வேணும், அப்புறம் என்னடா? இப்போது ஜிம்மின் அம்மா தான், மா அவன் இப்போ தான் ஸ்கூல் முடிக்க போகிறான், இருக்கட்டும் அதில் என்ன, ஏன் பேத்தி வேலை பார்க்குறா, ஜிம்மினை படிக்க வைக்க போகிறா. இங்கே பாருங்க, இங்கே இந்த கல்யாணம் நடக்கணும். ஜிம்மின் வந்து வயனை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி வயனும் ஜிம்மினை நல்லா பார்த்துப்பாங்க. நான் 2 பேரையும் வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் ஒருத்தவங்க எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு. அப்படி இருக்கும் போது 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. என்ன 2 பேரும் ஒன்றா வளர்ந்தாங்க, அக்கா தம்பின்னு சொல்கிறதுக்கு? 2 பேரும் ஒரு இடத்துல தானே வளர்ந்தாங்க, இப்போ தானே பார்த்துக்குறாங்க. அப்படிலாம் எந்த எண்ணமும் வந்துடாது, சரியா? வைன் பாட்டி, நீ ஜிம்மனை கட்டிக்கிறியா? அது அப்படின்ட்டு வைன் தான் ஜிம்மனை பார்க்குறா. ஜிம்மனை வைனை பார்க்குறான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதும் இப்போ வைந்தான் அவங்க அப்பாவை பார்க்குறா. அவளால் எதுவும் சொல்ல முடியல. அது பாட்டி அது இங்கே பாரு, உன் கல்யாணம் நின்று போச்சுன்றதுனால தான் என் பையன் இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்.
அவனுக்காச்சும் நீ சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வைன் தான் பார்க்குறா. அது இப்போது அவள் கண்டு கலங்கிட்டே ஜிம்மில் பார்க்குறா. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அதே மடமேடையில் ஜிம்மினும் வைனும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஐயர் தான் தாலி எடுத்து கொடுக்குறாரு ஜிம்மின் கிட்ட. ஜிம்மின் அதை வாங்குறான். ஜிம்மினோட மனசுக்குள்ளே தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு. கடைசியில் வைன் எனக்கே வா, இதுக்கப்புறம் வைன் என் கூட தான் இருப்பாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வைன் மனசுக்குள்ள அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவ்வளோதானா, என்னது இது, நான் ஜிம்மின என்ன என்ன வாழ்க்கை இது அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கா. இப்போது ஜிம்மின் தான் பொறுமையாக வைனுக்கு தாலியும் கட்டுறான். எல்லோரும் அச்சத்தை தூவுறாங்க. கல்யாணமும் அங்கே அழகாக முடியுது. இப்போது 2 பேரும் சேர்ந்து அவங்க பாட்டியோட காலில் தான் விழறாங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருக்கணும். ஜிமின் தான் அவங்க பாட்டியை பார்க்குறான். டிங்குன்னு கண்ணடிக்கிறான். இப்போது அவங்க பாட்டியை சிரிச்சுக்கிட்டு டிங்குன்னு கண்ணடிக்கிறாங்க. சரி சரி, அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதிக்கோங்க போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜிமின் தான் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வயனோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அடுத்தது ஜிமின் அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே பாரு வயன், அவன் சின்ன பையன், உன்னை நம்பி தான். இப்போது வைன் தான் ஜிம்மினை பார்க்குறா. ஜிம்மின் வந்து சிரிக்கிறான். அதாவது ஒன்றும் பயப்படாதடா, நல்ல பையன்தான். அவன் காலேஜெலாம் முடிச்சிட்டான்னா அவனும் கொஞ்சம் பெரியவன் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவன் உன்னை பார்த்துப்பான். அது வரைக்கும் சரிங்கத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போது அங்கே ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது வயனுக்கும் ஜிம்மினுக்கும் ஆரத்திலாம் எடுத்துகிட்டு 2 பேரும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வயன் தான் நேராக அவள் ரூமுக்கு போயிடுறா. எல்லோரும் ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹாலில் தான் ஜிம்மினும் அவங்க பாட்டியும் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ், கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கோல் போடுவேன்னு எனக்கு தெரியாது. என் பேரை அவனை ஆசையாக கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா? ஐயோ ஐ லவ் யூ பாட்டி அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். எப்படி பாட்டி இவ்வளோ போல்டா, அதுவும் மாமா வையா மூடிட்ட? ஆமாம், இந்த நேரத்தில் தான் எங்களை மாதிரி பேச்செல்லாம் எடுப்படும். இல்லைனா மற்ற நேரத்தில் சொன்னால் கேட்டுருவாங்களா? ஏதோ அவங்க தான் பெரிய ஆளுங்க மாதிரி நம்ம வாயை மூடிடுவானுங்க. அதான் எப்படி கரெக்டான டைமில் பண்ண பார்த்தியா? ஆமாம் பாட்டி, உனக்கு எப்படி தெரிஞ்சு அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ட்டு? அன்றைக்கி மண்டபத்தில் அவன் ஃபோனில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்தான், அதை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட வந்து நான் சொன்னேன். அப்படியே என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சொல்லலான்னு பார்த்தா நீ ஒரு குண்டு தூக்கி போடுற. இப்போது ஜிம்மின் தான் தலையை சொல்லிடுறான். பாட்டி அது சரி விடு, என்ன இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது நல்லது தான். வயன் எங்கேயோ போய் கஷ்டப்படுறத விட நம்ம கண்முடியாக இருக்கிறது நல்லது தான். அதனால தான் நானும் சரின்னு சொன்னேன். ஒழுங்காக வயனை பத்திரமா பார்த்துக்கூடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீலாம் கவலையே படாத, அதெல்லாம் செஞ்சு விட்ருவேன். அங்கே பாரு, அவளே ஒரு மாதிரி ரூமுக்கு போயிருக்கா. அவளை பேசி அவள் மனசை மாற்ற சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. ஆமாம், வயன் வந்து இங்கேருந்து ஸ்கூல் தூரமாக இருக்குன்ட்டு அங்கேயே ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு வீடு தங்குறதா சொன்னீங்க? ஆமாண்டா, சாட்டர்டே சண்டே ஆனால் தான் இங்கே வருவா. அங்கே தான் இருப்பாள். இங்கேருந்து போயிட்டு வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதான் எதுக்கு வந்துக்கிட்டு போயிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வீடு எடுத்துகிட்டு அங்கே எல்லா திங்ஸும் அங்கே வச்சுருக்கா. அப்போது நானும் அங்கே தான் போவேனா? இதனடா கேள்வி, நீ வைன் கூட தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் வைன் அங்கே தான் இருப்போமா? ஆமாம். இப்போ என்னோடய ஸ்கூலு? அதெல்லாம் நிறுத்த மாட்டோம். அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்து உன்னை இங்கே கண்டினியூ பண்ண வச்சுருவோம். படிப்பெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன் பார்த்துக்கோ. பாட்டி இந்த விஷயத்துலாம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்றாங்க. சரி சரி பாட்டி, அதெல்லாம் படிச்சுக்கலாம். வைன் இருக்கிறப்ப என்ன கவலை? சரிதான், என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கூடா, அவரை டார்ச்சர் பண்ணிடாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி சரி அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நைட்டுக்கு தான் வயனை ரூமை அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வயன் தான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இந்த பக்கம் ஜிமினை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதும் ஜிமின், நீ வயனோட ரூமுக்கு போப்பா. அது போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவனும் வயனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான்.
வைந்த கடுப்பா? என்னம்மா? ஏய், என்னடி? என்ன இருந்தாலும் நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணியிருக்கடி. இதுக்கப்புறம் அவனும் ஓ ரூமில் தானே இருக்கணும். அது எப்படி வெளியே தனியாக தங்க வைக்கிறது? அது தப்பாக இருக்காது? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போ. இந்தா பால். இதெல்லாம் இப்போ தேவையா? ஏய், அதெல்லாம் சம்பிரதாயம்டி, அது செய்யணும். அதான் ஒன்று ஒன்று இப்பயே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லியே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வைந்த கடுப்பா அந்த பாலை வாங்கிட்டு போகிறா. ம், சரி விடு, எனக்கு இருந்தாலும் பேசி சமாதானம் வைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் தான் வைன் வந்து டெமான்னு கதவை திறக்கிறா. இப்போ ஜிமின் தான் பயந்துட்டான். ஆ, ஏய் வைன், என்ன இப்படி திறக்கிற? ஆ, நீ பண்ணதுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கதவை சாத்துறா. ஆ, நான் என்ன பண்ணேன்? ஏடா, உனக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நீ சிரிச்சிட்ருக்க. ஏன், உனக்கு தப்பாக தெரில? நான் என்ன சொல்கிறது? பெரியவங்க சொல்லும் போது உன்னை சரி சரி பாலை கொட்டிடாத, குடு அப்படின்னு ஜிமின் தான் வாங்குறான். குடி, நல்லா குடி. என்ன, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ அப்படின்ட்டு பெட்டில் தான் உட்காடுறா. வயன், டென்ஷன் ஆகாத. நான் என்ன பண்ணிட்டோம் அவங்க அப்படி சொல்லும் போது? ஆ, சொல்லணும். அவள் என்னோட பெரியவளாக இருக்கா, நான் எப்படி கல்யாணம் பண்ண சொல்லணும்? வாயை திறந்தியாடாங்க, இப்படி வாயை மூட்டு இருந்த. சரி விடு. நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியும்? இப்போது வயந்தா முறைச்சி பார்க்குறா. ஓ, உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா? இல்லை, நான் சொல்கிறேன்டி. என்ன டியா? அது என் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டியா? உன்னை அப்படின்ட்டு அடிக்க வரா. ஏய், இங்கே பாரு, நான் எதா பண்ணா நீ எதுக்கு இப்போ எகிர்ற? உண்மையை தானே சொன்னேன். இந்த பாரு, நான் கட்டின தாலி இங்கே இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இப்போ வைந்தா கையை வச்சு மூடுறா. ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணுற? முதல்ல நீ ஏன்டா ஊர்லேருந்து வந்த? நான் என்ன பண்ணேன்? உங்கள் அப்பா தான் கூப்பிட்டாரு. ஐயோ, உன்னை இத்தனை வருஷம் கழித்து பார்த்து கடைசியில் என் நிலமை இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஜிமின் தான், சரி வாயன், ஏன் டென்ஷன் ஆகுற? விடு, அதான் நடந்தது நடந்துச்சு. ஆ, என்ன நடந்துச்சு? எப்படி நான் போய் வெளியே சொல்லுவேன் என் புருஷன் நீ தான்ட்டு? ஸ்கூல் படிச்சிட்ருக்க. ஏய், இன்னும் ஒரு மாதத்தில் நான் ஸ்கூலே முடிக்க போகிறேன். எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு ஏற்கனவே. 18 வயசா? ஆ, எனக்கு என்ன வயசு தெரியுமாடா? ஆ, தெரியுமே. என்ன வயசு? 21. ஆ, இதை மட்டும் ஃபக்கானமாக பேசு. என்னோட 3 வருஷம் சின்னவன். ஏய், 3 வருஷம் சின்னவனாக இருந்தாலும் அப்படி பார்த்தாலும் உன் கூட நிற்கும் போது நான் பேராக தானே இருக்கேன். வேணா நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கையை பிடிச்சி தான் நேராக மிரர் முன்னாடி நிற்க வைக்கிறான். சிவன் வந்து பின்னாடி நிற்கிறான். ஃபைன் பார்க்குறா. ஆ, பாரு, உன்னோட 1 இன்ச் ஹைட் அதிகமாக தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னோட பெரிய பையன் மாதிரி தானே இருக்கேன். பார்த்தா யார் சொல்லுவா உன்னோட சின்ன பையன்ட்டு அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீ சின்ன பையன்தான் அப்படின்ட்டு அவன் நெத்தியில் கை வச்சு தள்ளி விட்றா. இந்த பேர்வைனு இதெல்லாம் மாற்றிக்கோ சரியா? முக்கியமாக ஜிமின் மாமான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க தலைக்கணி விட்டு வேகமாக அடிக்கிறா. ஜிமின் டக்குன்னு எஸ் ஆகிட்டான். ஹாத்தடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, பிச்சிருவேன். மாமாவன் மாமா போடா அப்படின்ட்டு பெட்டில் படுத்துக்கிறா. இப்போது ஜிமின் தான் அந்த பாலை குடிச்சிட்டு பெட்டில் படுக்க வரான். பெட்டில் படுத்தா எட்டி மிதிச்சிருவேன், வைக்கல படு. ஏய், என்னடி, நான் புருஷன், நான் படுக்காமல்? வைன் வந்து முறைச்சி பார்க்குறா ஜிமினை. ஜிமின் தான் தலைக்காணி எடுக்க வந்தேன். எடுத்துட்டு போ. என்ன அவ கீழே படுக்க விட்டா? ஆமாம், நான் ஏன் கீழே படுக்கணும்? வைன், நான் ஏன் கீழே படுக்கணும்? இப்போ என்னடா உன் பிரச்சனை? நான் மேலே தான் படுப்பேன், என்னால் கீழே படுக்க முடியாது. அப்படி கீழே படுக்க மாதிரி இருந்தால் நான் நேராக போய்ட்டு அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றான். இப்பா சாமி, நீ மேலே படுத்துக்கப்பா, ஊருப்பா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுறியா? எனக்கு காலேருந்து நடந்தது எல்லாமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி, நீ தூங்கு, நான் ஒரு பக்கமாக தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் ஒரு ஓரமாக தலைக்கணி போட்டு படுத்துக்கிறான். வைன் வந்து அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. இப்போ ஜிமின் தான், ஐயோ பாவம், எல்லாத்தையும் நினச்சி ஒரு மாதிரி ப்ரெஷராக இருப்பா. சரி விடு, போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிமின் நினச்சிக்கிறான். இந்த பக்கம் வைன் தான் அவ்வளோ கடுப்பாக இருக்கா. அந்த கடுப்பு டென்ஷன்லேயும் அவளுக்கு தூக்கம் வந்துடுது. அவளும் தூங்கிடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வைன் வந்து
பொறுமையாக கண்ணை முழிக்கிறா. என்னது என் பிள்ளை இப்போ அப்படி இருந்துச்சு, இவ்வளோ சாஃப்டா அப்படின்ட்டு கை வைக்கிறா. வயன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிமன் தான். இப்போது வயன் எந்திரிச்சு பார்க்குறா. டேய், நீ 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 என்ன பண்ணுற? நானும் ஒரு நைட்டு உன் கூட தான் தூங்கினேன். நீ தான் சும்மாவே இல்லை, கையை காலை போட்டுக்கிட்டு. என்னையும் தூங்கவும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ஜிமின் திரும்பி படுக்கிறான். இப்போ வயந்த கடுப்பாயிட்டு, ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் இவனை போய் கீழே போடுறான்னு. உன் கை சும்மா இருக்கா, உன் கால் சும்மா இருக்கா அப்படின்ட்டு அவளே திட்டிக்கிறா. இப்போது டோர் நாக் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. வயன் வயன் ஓச்சோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்து எழுந்திரிச்சு போய் டோரை திறக்கிறா. என்னடி மணி ஆச்சு, குளிச்சுட்டு கீழே வா, சாமி கும்பிடலாம். ஜிமினி எழுப்பி குளிக்க சொல்ல. சரிம்மா. இப்போது வயந்தா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிமினை தான் எட்டி ஒரு மிதி நிற்கிறா பேக்லேயே. என்னடி? இப்போது ஜிமின் கீழே போய் விழுந்திருப்பான். டேய், போய் எந்திரிச்சு போய் குளிரா. ஏய், இன்னும் உதைக்கிறா. புருஷன் அப்படிலாம் உதைக்கலாமா? இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், போடா. மணியாச்சு. இரு, நான் அத்தைக்கிட்டே சொல்கிறேன். முதல்ல நீ குழி, அப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லலாம் போ அப்படின்ட்டு இப்போது ஜிமினை பிடிச்சி தான் பாத்ரூம்குள்ளே தள்ளுறா. விட்றி, குளிடா மூடிட்டு அப்படின்னு டோரை சாத்தி விட்டுறா. இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு அவன் குளிக்க போயிடுறான். இப்போது அவன் குளிச்சு டவலோட வரான். வயந்தா டவல் எடுத்துகிட்டு குளிக்க போகிறா. ஜிமின் தான் டோர் தந்துட்டு வெளியே போகிறான். டி எங்கே போகிற? ட்ரெஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்குது. அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, டோருக்கு பாரு, போடு. சரி அப்படின்ட்டு அவன் எடுக்கிறான். இதுலன்னா என் இன்னரை காணோம். அது உன் சைஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயந்தா ஜிமினோட இன்னர் கையில் வச்சிட்ருக்கா. ஏய், கொடுத்துட்ரி. என்னடி சொல்கிற? ஒழுங்கா அக்கா சொல்கிறா. நான் ஏன் சொல்லணும்? ஏன் பொண்டாட்டி? என்ன பொண்டாட்டியா? அப்போ உனக்கு கிடையாது, இன்னரே இல்லாமல் இரு. ஏய், கொடுத்துட்ரி. அப்போது உன் சைஸ் சொல்லவா? இங்கே பாரு, அதெல்லாம் சொல்லாத, அவ்வளோதான். என்ன நீ மட்டும் என் சைஸ் சொன்னால? இங்கே பாரு, அது இது ஒன்றா குட்ரி. கொடுக்க முடியாதுடா, என்ன பண்ணுவ? அக்கா சொல்லு. இங்கே பாருடி, உனக்குலாம் லூஸா? உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படி அக்கா சொல்கிறது? அதெல்லாம் இல்லை, கொடு. உன்னையாட்டா என்னை கல்யாணம் பண்ண சொன்னது? நீ சிரிச்சிட்டு உட்காந்தல்ல? ஏண்டி, ஒரு வாட்டி சிரிச்சதுக்கு நிறைய வாட்டி சொல்லி காமிச்சிட்டேன், ஒழுங்காக கொடுத்துரு. அப்படி தானே சொல்லி காட்டுவேன், அப்படி தான் சொல்லி காட்டுவேன். வாயை மூட்டிருந்தல்ல, பக்கம் நிழிச்சிக்கிட்டு, அப்போ எனக்கு எப்படி கடுப்பாக இருந்திருக்கும், அனுபவிடா அப்படின்ட்டு அந்த இன்னரோட ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்குள்ளே போய் டோரை சத்திக்கிறா. வயன், ஐயோ போச்சு, இன்னர் போடாமல் இப்படிடா பேண்ட்டு போடுறது. வயன், தயவு செஞ்சு அதை கொடுத்துறேன். கொடுக்க முடியாதுடா. அப்போனா அக்கா சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அப்போனா இன்னரே இல்லாமல் போடு அப்படின்ட்டு அப்படி குளிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு வைக்கிறடி அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். இப்போது வைனோ குளிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வரா. வந்து பார்த்தா ஜிமின் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். வைன் சிரிச்சுக்கிட்டு, வேணுமா? இங்கே பாருடி, கொடுத்துரு. என்ன டீ சொல்கிற? அக்கா சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போனா நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, அப்போது நான் முன்னாடி ட்ரெஸ் மாற்றினா நீ என் பொண்ணாடின்னு ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு அவன் டவலை கழட்ட போகிறான். டேடி, என்ன பண்ணுற? பாரு, உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போது வயந்தான் டக்குன்னு அந்த இன்னரை தூக்கி போட்டு ஓடியே போயிடுற கதவை திறந்துட்டு இப்போது ஜிம்மன் தான் சிரிக்கிறான். வேணும் அவளுக்கு. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 hour கழித்து பார்த்தா தான் எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது வயன் அப்பா தான். வயன் அப்பா, ஜிமினுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்க சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவன் உன் ஸ்கூலில் தான் படிக்க போகிறான் இந்த 1 மாதம். அது இங்கே பாரு வயன், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் ஜிமினை பார்த்துக்கணும். அவன் இப்போதைக்கு சின்ன பையனாக இருக்கான். அவன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும், புரியுதா? அது முழுக்க முழுக்க உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வயந்தா ஜிமினை பார்க்குறா. ஜிமின் நக்கலாக சிரிச்சிட்ருக்கான்.
அவனோட டிசி நாளைக்கு வந்துடும். அதே மாதிரி உன் ஸ்கூல்லையும் ஏற்கனவே பேசிட்டேன். அவனை 12th ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் மண்டேலேருந்து இனிமேட்டு ஜிமின் அந்த ஸ்கூலுக்கு தான் வருவான். அதே மாதிரி நீனும் ஜிமினும் இப்போ நீ இருக்கல அங்கே இருக்கிற வீடு, அங்கே ஜிமினும் அவன் கூட தான் இருக்க போகிறான். இப்போ அது இங்கேருந்து இப்போது வேணாமா தான். ஏண்டி உனக்கு மட்டும்தான் இங்கேருந்து தூரம் இருக்கா? ஏன் அவன் வந்துட்டு போனால் தூரம் இல்லையா? ஒன்று 2 பேர் இங்கே இருக்கிறதா இருங்க, இல்லை அங்கே இருக்கிறதா இருங்க. இப்படி தனித்தனியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயனாலும் எதுவும் சொல்ல முடியல. சரிப்பா, சரி, நாளைக்கு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுங்கள், சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வயனும் சரின்ற மாதிரி தலையாட்டுறா. ஜிமின் ஹாப்பியா? சரி மாமா. ஜிமின் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அங்கேருந்து இங்கே மாறினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம்மா, ஸ்டடீஸ் வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அங்கேருந்து இங்கேருந்து நிறையா மாறுதில்ல. நீ எதுவும் கவலைப்படாத, நீ முடிஞ்ச அளவுக்கு படி. வயன் உனக்கு கற்றுக் கொடுப்பா. ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேணாம். சரி மாமா. அப்படியே ஜிமின் வந்து ஆக்டிங்கை போடுறான். ஃபைன் தான் பார்க்குறா. நீ வா, உன்னை திருக்கி வைக்கிறேன். மாமா இங்கே பாருங்கள், மிரட்டுறா வயனு. வயன் இங்கே பாரு. இல்லைப்பா, அது அவனோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்கிட்ட இருக்குது. ஏதாவது தப்பு நடந்துச்சு? இல்லைப்பா. இப்போது வயனப்பா சொன்ன மாதிரி அடுத்த நாளே ஜிமினும் வயனும் வயன் ஸ்டே பண்ணியிருக்க அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. காரில் தான் வயன் தான் ட்ரைவ் பண்ணுறா. ஜிமின் உட்காந்துட்ருக்கான். அப்புறம் பொண்டாட்டி? பொண்டாட்டி சொன்னால் பிச்சிருவேன். என்ன பொண்டாட்டி தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்கிறது? ஒழுங்காக வைன்ஸை பேர் சொல்லி கூப்பிடு, இல்லை அக்கான்னு கூப்பிடு. நான் சொல்லிட்டேன், அக்கான்லாம் கூப்பிட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி தான் சொல்லுவேன். ஜிமின் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கேன். நான் இருக்கிற கடுப்பில் கொலை கூட பண்ணிடுவேன். என்ன? ஆமாம், கொலையும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சைக்கிளை காமிக்கிறா. வயன் காமெடியாக இருக்கு வயன், அந்த மாதிரிலாம் பண்ணாத. இப்போது வயன் வந்து டென்ஷன் ஆகிட்டு சடன் பிரேக் அடிக்கிறா. உனக்கு இன்னும் தானே பிரச்சனை? ஏன்டா என்ன போய் கல்யாணம் பண்ண? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. என்ன இப்போது நீ எதாவது பண்ணனா நான் அப்புறம் மாமா கிட்டே சொல்லிடுவேன். எங்கே சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே தானே வருவா, வா உரிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் தான் வாயை பழக்கிறான். 12th படிக்கணும்ல, வா என்ன பண்ணுறேன்னு பாரு. ஒரு மாதத்துலேயே உன்னை ஓட விடல. இப்போது ஜிம்மன் தான் இங்கே பாரு, ஏதாவது பண்ண என்ன எங்கள் அப்பாட்ட சொல்வியா? போய் சொல்லு, பார்த்துக்கலாம். நான் சொல்லிடுவேன், சொல்லுடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபைன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் போகிறா. இப்போ லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் தான் எடுத்துகிட்டு வரான். பார்த்தா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது வீடு. இப்போது வயன் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. பின்னாடி ஜிமினும் வரான். வயன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஏதாவது களைச்சி எதாவது பண்ண நான் என்ன குழந்தையா எல்லாத்தையும் களைச்சி போட்டு விளாட்றதுக்கு? எனக்கு பசங்களை பற்றி தெரியும். எடுத்த பொருள் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதாவது பண்ண உன்னை திருக்கி வச்சுருவேன். என்ன என்னடி மிஸ் மாதிரி பேசுகிறா? ஆமாம், அப்படி தான் பேசுவேன். இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட டீச்சர். நீ ஏதாவது தப்பு பண்ண உரிச்சிருவேன். இப்போது ஜிமின் தான் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு பார்க்குறான். என்ன பார்க்குற? போய் எல்லாத்தையும் எடுத்து வை. இப்போது ஜிமின் வந்து அவன் ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே தான் போகிறான். என்ன அந்த ரூம்குள்ளே போகிற? இங்கே என்ன 10 ரூமாக இருக்குது, இந்த ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வயன் இப்போ தான் பார்க்குறா. ஐயோ, இந்த பைத்தியக்காரன் வரன்னு தெரிஞ்சா பேசாமல் 2 ரூம் வச்சு வீடாகவே எடுத்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? நீ வேணால் ஹாலில் தூங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னால் முடியாது, அப்போ நான் மாமா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இப்போ வயன் தான் டென்ஷன் ஆகிறா. போய் தொலை, அந்த ரூம்லேயே இரு. இப்போது ஜிமின் தான் சிரிச்சுக்கிட்டே அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். வயன் எந்த கப்போர்டில் எடுத்து வைக்கிட்டோம்? இப்போது வயன் தான் வரா. அதான் இங்கே 2 கப்போர்டு தனியாக இருக்குல்ல, ஃப்ரீயாக தானே இருக்குது, எடுத்து வை. அது உனக்கு, அது எனக்கு இருக்குது, நீ இதில் எடுத்து வை. ஏன் இப்போ சும்மா கடுக்கடுன்ட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் நீ முன்னாடி இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுத்து வைக்கிறான். இதுக்கப்புறம் இப்படி தான் இருப்பேன். நீ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன்?
ஆமாம், நீ சிரிச்சல்ல தாலி கட்டும் போது. அ, என்ன திருப்பி திருப்பி அதே சொல்லி கட்டிகிட்டு இருக்க? லைஃப்பில் ஒரு டைம் மேரேஜ் நடக்குது, அது சிரிக்கக்கூட கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஆ, அப்படி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு என்னடா சிரிப்பு கேட்குது? என்ன சிரிப்பு கேட்குது? நாங்கள் அவ்வளோ வருத்தத்தில் உட்காந்துருக்கேன், உனக்கு சிரிப்பு வேறையா? அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறா. போ, நீ எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். இங்கே இதுக்கு மேலே பேசினா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும்னு பயத்தில் பயந்தா. ஒழுங்காக தூங்குற வழி பாரு, நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போகணும். இந்த லேட்டாக எழுந்திரிக்காது இதெல்லாம் இருந்துச்சு பிச்சிருவேன். ஆ அப்படின்ட்டு பார்க்குறா. என்ன, உன் கிரேட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வெறும் 40%. ஏடா மார்க் அது? அது அவ்வளோதான் வந்துச்சு. இன்னும் அவ்வளோதான் வந்துச்சு. 90% அப்போது உன்னை எடுக்க வைக்கிறேன் அந்த ஒரு மாதத்தில். ஆ, ஆமாம், உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொல்லிட்டு போயிருக்காங்க, உன்னை 90% அப்போது எடுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமின் தான் வாயை பிளந்துட்டு பார்க்குறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கரெக்டாக 7 o'clockலாம் அலாரம் அடிக்குது. ஜிமின், ஜிமின், ஆ, தூக்கம் வருது. டேய், ஃபஸ்ட் டே ஸ்கூலு, எந்திரி. வயன் இரு, எந்திரின்னு அப்படின்ட்டு தரம் பிடிச்சிட்டு பாதுக்குள்ளே தான் உணர்ந்து விடுறா. குளி. ஏ, என்னடி பண்ணுற? இது என்ன ஹாஸ்டலா? அப்படி தான் இருக்கும், ஒழுங்கா குளி, 10 நிமிஷத்தில் வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜிம்மினை கடுப்பா குளிச்சுட்டு வரான். யூனிஃபார்ம் எங்கே இருப்பார், எடுத்து போடு. போடுறேன். இப்போது ஃபைன் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரா. டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, சாப்பிட்டு உட்காந்துட்டு வரேன். இப்போது ஜிமின் போய் பார்க்குறான். அங்கே எக்கும் ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஃபைனை வந்துட்டு கிளம்பு, டைம் ஆச்சு. வரேன் அப்படின்ட்டு இப்போ பேக் எடுத்து தான் வரான். வைன் போயிட்டு காரை தான் எடுக்கிறா. ஜிம்மில் வந்து உட்காடுறான். இங்கே பாரு, நமக்கு கல்யாணம் ஆனது ஸ்கூலில் யாருக்கும் தெரியாது. வாயை மூடிட்டு இருக்க. நீ எங்கள் ஸ்டூடெண்ட், நான் டீச்சர், அவ்வளோதான். அது அப்போ சொல்லக்கூடாதா? சொன்ன உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா? எனக்கு ஓகே தான். அப்புறம் பாரு உங்கள் அப்பா கிட்ட. சரி, நான் சொல்லல. அது ஒழுங்காக அந்த ஒரு மாதம் வாழை எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத படிச்சுட்டு ஒழுங்காக எக்ஸாம் எழுதி 90% வாங்குற. இல்லைனா இல்லை, வாங்குற, அவ்வளோதான். ஜிமின் தான் கடுப்பாக பார்க்குறான் வைனை. இப்போது வைன் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டு ஸ்கூலுக்குள்ளே தான் போகிறா. நேராக போய்ட்டு பார்க்கிங் நிப்பாட்டிட்டு கிளம்பு. அப்போ நீ வரலையா? என்ன குழந்தையா உன் எல்கேஜ் கொண்டாந்து விடுறதுக்கு? ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்தா உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு 12th B போய் உட்காந்துக்கோ. போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை தான் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். வைந்தா காரை நிப்பாட்டிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு வரா. இப்போ ஜிமின் தான் ஸ்ட்ரெயிட்டாக சொன்ன மாதிரி 12th Bக்கு போகிறான். அங்கே பார்த்தா கேர்ள்ஸ் கொஞ்சம் பாய்ஸ் கொஞ்சோன்ட்டு தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் உள்ளே வரான். அங்கே இருக்க ஸ்டாஃப் தான். யார் பண்ணி? நியூ அட்மிஷன். பிரின்சிபல் சொன்னாங்க நீ வேறு ஸ்கூல்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறல்ல? ஆமாம். உன் பேர்? ஜிமின். சரிப்பா, இதோ போய் உட்காந்துக்கோ. ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் போகிறான். பொண்ணுங்க எல்லாம் ஜிமினை வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் பெஞ்சுக்கு போகிறான். அங்கே ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருப்பான். ப்ரோ கொஞ்சம் நவருங்க. இப்போது அந்த பையன் நிமிந்து பார்க்குறான். யாரா நீ? யார் நீயா? நியூ அட்மிஷன் ப்ரோ, நவருங்க, வேறு எங்கேயும் இடம் இல்லை, அதான் இங்கே வந்தேன். இப்போது அந்த பையன் சுற்றி முற்றி பார்க்குறான். லைட்டாக நகர்த்து உட்காடுறான். இப்போ ஜிமினும் உட்காடுறான் அந்த இடத்துல. ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் ஜிமின், உங்கள் பேர்? என்னோடய பேர் ஜாக் அப்படின்னு அவன் கை கொடுக்குறான். ஹாய் ஜாக், இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏண்டா ஸ்கூலே முடிய போகுது, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? வேறு என்ன பண்ணுறது, ஒரு மாதம் தான் இருக்குது. இந்த ஒரு மாதமாக அதே ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்துருக்கலாம்ல, இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு ஜாக் தான் கேட்குறான். அது ஒரு பெரிய கதை, சரி அதை விடுங்க. ஏன் அங்கே இருக்க யாராவது அடிச்சிட்டியா என்ன, இல்லை ஸ்கூலை விட்டு தள்ளிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது, நானாக தான் வந்தேன், அது அப்புறமா சொல்கிறேனே. சரி அப்படின்ட்டு இப்போ ஜாக் தான் தூங்க ஆரம்பிச்சிட்றான். ப்ரோ கிளாஸ் கவனிக்கலையா? இவன் கிளாஸ்லாம் யார் பாப்பா, வெறும் என் டார்லிங்கோட கிளாஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அவன் தூங்குறான். டார்லிங்கோட கிளாஸா, இதை பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல் அப்படின்ட்டு ஜிமின் தான் கிளாஸை கவனிக்கிறான். இப்போது அடுத்த அவர் தான் முன்னாடி இருக்க பையன் தான்
ஜாக் எழுப்புறான். டி 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 ஒயின் மேம் வராங்க. ஆ என் டார்லிங்கா அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். இப்போ ஜிம்மன் தான் பார்க்குறான். ஆ டார்லிங்கா, அப்போ இவன் சொன்னது வைனியா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா வைன் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜாக் தான் எந்திரிச்சு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறான். ஜாக், என்ன தூங்குன மாதிரி தெரியுது? இல்லை மேம், நான் உட்காந்து தான் இருந்தேன். நீங்கள் வேறு, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே இந்த கிளாஸ்லேயும் தூங்கக்கூடாதுன்னு, அதுக்காகனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வெரி குட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிம்மன் தான் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கான். ஆ என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ வைன் தான் ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை தான் கூப்பிட்றா. ஆ என்னையா? ம், இந்த கிளாஸ்க்கு புதுசாக இருக்க, யார் நீ அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜிம்மன் தான் என்னையே கேட்குற, இங்கே வேறு யாராவது இருக்காங்களா என்ன புதுசா? நீ தானே இருக்க அப்படின்னதும் இப்போ ஜிம்மன் தான் பல்ல கடிச்சிக்கிட்டு மை நேம் இஸ் ஜிம்மன், நியூ அட்மிஷன். ஓ, அந்த வேறு ஸ்கூல்லேருந்து அந்த பையன் நீ தானா? ம், ஓகே ஓகே. அது என்ன லாஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வா. இப்போ ஜாக் தான் மேம், நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வரவா? ஐயோ ஜாக், உன்ன மாரி ஒரு சுறுசுறுப்பான பையனை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜாக் தான் முன்னாடி பெஞ்சில் வந்து உட்காடுறான். இப்போது ஜிம்மன் தான் கடுப்பாயிட்டு மேம், நானும் ஃபஸ்ட் பெஞ்சுக்கே வரேன். ம், குட், வா அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜிம்மன் தான் கடுப்பாயிட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காடுறான். ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போது ஜாக் தான் மேம். ஆ என்ன ஜாக், உனக்கு ஒரு டவுட்டு சொல்லு. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாகவே நீங்கள் ஸ்கூலுக்கு வரல, உங்களுக்கு ஏதோ மேரேஜ்னு சொன்னாங்க, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது வைந்த லைட்டாக சிரிக்கிறா. ஏன் ஜாக், நல்லா மேரேஜ் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜாக் நெஞ்ச பிடிக்கிறான். இந்த ஆக்ஷன்லாம் ஜிமின் வந்து வாயை பிளந்து பார்த்துட்ருக்கான். மேம், என்ன மேம் சொல்கிறீங்க? இந்த சின்ன வயசில் உங்களுக்கு கல்யாணமா? என்ன பண்ணுறது, எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் தலை விதி அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் கோவமாக பார்க்குறான் வைனை. வைன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஜிமினை பார்க்குறா. ம், பாருடா மேம், என்ன மேம் தலை விதின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜாக் தான் கேட்குறான். என்னப்பா பண்ணுறது, எல்லாம் நடந்துருச்சுல மேம், உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நானே வந்து பிரித்து விட்டுறேன். என்ன பெரிய ஆள் அவன், எங்கள் மேமே கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஜாக் தான் வரிஞ்சு கட்டிட்டு வரான். இப்போ ஜிம்மன் தான் ப்ரோ ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதில் என்ன பண்ண முடியும்? என் மேமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மேரேஜ் அப்படின்னு ஜாக் தான் சொல்கிறான். இப்போ வைன் தான் சரி ஓகே ஓகே எல்லாம் அமைதியாகுங்க. ஜாக் அமைதியாரு. மேம் அது அமைதியாருன்னு சொல்லிட்டேன். ஓகே மேம், எல்லோரும் லெசனை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்றா. இப்போ ஜிம்மின் தான் கடுப்பாக ஜாக்கியும் பார்க்குறான், வைனையும் பார்க்குறான். ஜிம்மினுக்கு கடுப்பாகுது. இப்போது அப்படி தான் அன்றைக்கி டேயும் போகுது. இப்போ ஈவினிங் போல் ஜிம்மின் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கான், ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில். வைன் வந்து காரை நிப்பாட்டுறா. ஏறு அப்படின்னு சொல்கிறா. கடுப்பாக ஏறுறான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வைன் வந்து டோரை திறந்துட்டு உள்ளே போகிறா. வைன், என்ன ஜிமின், நீ எதுக்கு அப்படி சொன்ன? எப்படி சொன்ன? தலைவிதின்ட்டு உனக்கு நான் தலைவிதி மாதிரி இருக்கணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்ன அப்படி தானே நடந்துச்சு, அவசரமாக நடந்துச்சுன்னா அது தலைவிதின்னு சொல்வியா? எனக்கும் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கல, உன்னையா அக்செப்ட் பண்ண சொன்னா அப்படின்னு ஃபைன் கேட்குறா. அப்போ என்ன பண்ண சொல்கிற? வேணான்னா போ, இப்போயே நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போது சிம்மன் தான் வாயை பிளந்துட்டு பார்க்குறான். அப்போது உனக்கு எனக்கு பிடிக்கலையா? சத்தியமாக பிடிக்கல. நீ என்னோட சின்ன பையன், நான் எப்படி போய் வெளியே சொல்லுவேன் சொல்லு? அதுவும் இல்லாமல் இப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை பார்த்துக்கல, சரியா? அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? உன்னை என்னால் பேபி பாய் மாதிரி தான் பார்க்க முடியுது, உன்னை ஒரு பெரிய பையன் மாதிரியே என்னால் பார்க்க முடியல, புரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உன்னை ஸ்கூல் படிக்க வைக்கிறது, உன்னை காலேஜ் படிக்க வைக்கிறதுலாம். படிச்சுட்டு உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நானே டிவோர்ஸ் தரேன், சரியா? அது வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு கார்டியனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஜிம்னுக்கு இதை கேட்டதும்
ஒரு மாதிரி இருக்கு. என்ன என்ன பிடிக்கலையா? கார்டியனாக இருந்து பார்த்துக்கிறேன்டா. அப்போது என் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் வரலையா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட சிரித்து பேசணும், என்கிட்ட விளையாடணும், என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜிம்மன் தான் அங்கே நிற்கவே இல்லை. அந்த வீட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் மட்டும் போயிடுறான். வயனுக்கு ஏதோ சத்தம் கேட்டுதுன்ட்டு அவள் வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்கு. இவங்க போனா ஜிமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பார்த்தா சவுண்டு எதுவும் காணானதும் வேகமாக வெளியே ஓடி வரா. எங்கே போனா? அவனுக்கு இங்கே எதுவுமே தெரியாதே. இப்போது அப்பார்ட்மெண்ட்லேயே அங்கங்கன்னு சுற்றி சுற்றி தேடுறா, கீழே பார்க்கிங் ஏரியான்ட்டு. அண்ணா என்னம்மா, ஜிம்மி நீங்கள் வந்தான் பார்த்தீங்களா? யாரும்மா? உன் கூட ஒரு பையன் இருந்தானே. ஆமாண்ணா. இல்லைம்மா பார்க்கலையே. நான் இப்போ தான் டீ குடிக்க போயிருந்தேன், இப்போ தான் வரேன். ஸோ இப்போது வயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் தான் சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே இருக்க பார்க்கு எல்லா ஏரியாலையும் தேடி தேடி பார்க்குறா. இப்போ தான் ஜிம்மினே காணோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனான்னு தெரில. ஷோ நைட் ஆகிடுச்சு. இந்த வயன் பேசுவேன், அவனே ஒரு சின்ன பையன், என்ன புரிஞ்சுக்காமல் எதா பண்ணா. யோ இப்போ என்ன பண்ணுறது? வயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு வீட்டுக்கு தான் வரா. என்ன பண்ணுறது? ஓ அவனை வேற காணுமே. இப்போது அங்கே இருக்க செக்யூரிட்டி தான். மா என்னண்ணா? நீ சொன்னலம்மா அந்த பையன். ஆமாண்ணா. பார்த்தீங்களா? அது மொட்டை மாடி தான் இருந்தான். நான் தண்ணி போட்டிருந்தேண்ணா, மேலே டேங்க் ஃபுல் ஆகிடுச்சான்னு பார்க்க போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு ஓரமாக உட்காந்து அழுத்துட்டு இருந்தாம்மா. என்ன? ஆமாம்மா. என்னப்பான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா போங்கன்னு சொல்லிட்டான். அதான். சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. இப்போது வயந்த வேகமாக ஓடிப்பிட்டு லிஃப்டில் ஏறி டாப் ஃப்ளோருக்கு தான் போகிறா. அங்கே போயிட்டு இறங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. ஜிமன் ஜிமன் அப்படின்ட்டு தேடுறா. பார்த்தா ஜிமன் தான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவன் நீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் தலையை அதில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். நல்லா மழை பெய்யுது. ஃபைன் ஓடி போயிட்டு ஜிமன் முன்னாடி தான் உட்காடுறா. ஜிமன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா. ஜிமன் தான் எந்திரிச்சு பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு அழுது. என்னடா பண்ண? ஏன்டா அப்படி பண்ணுற? எதுக்கு வந்த? என்ன பேசுகிற? உனக்கு காணம் தேடிட்டு எங்கெங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? உனக்கு தான் நான் தேவையில்லை, அப்புறம் எதுக்கு என்னை தேடி வந்துட்டுருக்க? உனக்கு அவ்வளோ பாரமாக இருந்தால் போக வேண்டியதானே? உன்னை நான் பார்த்துக்க நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசுகிற ஜிமன்? உன்னை ஏன் பொறுப்பில் விட்டுருக்காங்க. உனக்கு எதாவது ஒன்றா நான் தான் பதில் சொல்லணும். அப்படியே உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியாது, புரியுதா? நான் கேட்கவே இல்லையே அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோன்னு. எதுக்கு எடுத்துக்கிற? முதல்ல அந்த பொறுப்பை நீ எதுக்கு எடுத்துக்கணும்? நீ என்ன போண்டாட்டியா? அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டல்ல, அப்புறம் என்ன? எதுக்கு என்னை பார்த்துக்கிற? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். அந்தளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையனும் கிடையாது, சரியா அப்படின்னு சொல்கிறான். இந்த சைட் ஜிமினை ஃபைன் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறா. ஜிமின் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பான். இவ்வளோ கோவமாக எமோஷனலாக இப்போ தான் பேசி பார்க்குறா. ஜிமின் அது போதும் வைன், நீ என்னை சின்ன பையன் சொல்ல எனக்கு வலிக்குது தெரியுமா? ஆமாம், அன்றைக்கி நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன், அதனால தான் அன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே உனக்கு தாலி கட்டினேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு பேசினதை பாட்டி கேட்டுட்டாங்க. அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதான் உண்மை. வைன் ஷாக்காக பார்க்குற ஜிமினை. எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் என்றைக்கு ஒன்று வீட்டுக்கு வந்தனோ, என்றைக்கு ஒன்று பார்த்தனோ, என்றைக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணணும், அன்றைக்கி வந்துச்சு இந்த ஃபீலிங்ஸு. ஆனால் உனக்கும் எனக்கும் 3 வருஷம் கேப்பு. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும். உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள்லாம் எனக்கு ரொம்ப வலிச்சது. என்னை விட்டு நீ போகிறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இது கடவுள் எனக்கு கொடுத்த சான்ஸாக நினச்சிக்கிட்டேன், அதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி உனக்கும் போக போக கண்டிப்பாக என்னை பிடிக்க வச்சிருவேன், பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ ஒன்று சொன்ன பற்றியா, என் மனசே உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவன் அழறான். ஜிமின் இந்த கல்யாணத்தை ஆமாம் நான் தான் பண்ண வச்சேன், என்னப்போ? ஏன்னா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வைன் அப்படின்னு சொல்லிட்டு
லிப்பில் தான் நல்லா கிஸ் பண்ணிடுறான். ஃபைன் ஷாக்காக பார்க்குறா. இப்போது ஜிமின் தான் எட்ட வந்துட்டு ஐ லவ் யூ இப்போன்னு கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஏன் உனக்கு 60 எனக்கு 57 ஆனாலும் சரி, இதே காதல் அப்படியே இருக்கும். என்றைக்கு அது கொஞ்சம் கூட குறையாது. இப்போ வேணாம் நீ என்னை பார்த்துக்கலாம், ஆனால் நானும் பெரியவனானா உன்னை விட நான் நல்லாவே பார்த்து போனேன் அப்படின்னு சொல்கிறான். வைன் வந்து ஜிமினை ஷாக்காக பார்க்குறா. இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு நேராக கீழே தான் போயிடுறான் வீட்டுக்கு. வைன் தான் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கா. ஜிமின் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. என்ன அப்போ என்ன அப்படின்ட்டு அதையும் நினச்சிட்ருக்கா. அப்படி தான் அன்றைக்கி டேயும் போகுது. வைன் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போகல. ஆனால் ஜிமின் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். வைன் வந்து பெட்லேயே படுத்துட்டு அதையும் யோசிச்சுட்ருக்கா. அப்படி தான் அன்றைக்கி டேயும் போகுது. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. ஜிமின் வந்து வைன் கிட்ட பேசவே இல்லை. வைன் வந்து நிறைய வாட்டி ஜிமின் கிட்ட பேச வந்திருப்பா. ஜிமின் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஜிமினோட 12th முடியுது. இன்னைக்கு ரிசல்ட் டே. ஜிமின் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான். வைன் வந்து ஸ்கூலில் ரிசல்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜிமின் தான் ஃபஸ்ட்டா அப்படின்ற மாதிரி. இப்போது வேகமாக ஓடி வரா. ஜிமின் வந்து ஒரு மரத்துக்கடியில் தான் உட்காந்துட்ருப்பான். வைன் வரதை பார்த்துட்டு ஜிமின் தான் எட்ட போகிறான். வைன் டக்குன்னு கையை பிடிச்சிட்றா. ஜிமின் உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை வைன், கையை விட. இங்கே பாரு ஜிமின். இப்போது ஜிமினை திருப்பினதும் வைன் பார்க்குறா. ஜிமின் வந்து அழுதுருக்கான். அவன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு. என்ன வைன் சொல்லு. நான் காலேஜ் வந்து வேறு ஊரில் போட்டிருக்கேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ உன்னோட சுதந்திரமாக நீ சந்தோஷமாக இருக்கலாம். யாரையும் தாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்னை பார்த்துக்கிறேன். ஆனால் திரும்பி வருவேன். என்னைக்கு என்ன உன்னால் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி வருவேன். எனக்காகவும் என் காதலுக்காகவும் அப்படின்ட்டு வைனை தான் பார்க்குறான். வைன் தான் ஜிமினை பார்க்குறா. ஜிமின் அது இல்லை வைன், நீ சொன்னதுலேயும் ஒருத்தம் இருக்குது. நான் அதுக்கான வயசும் கிடையாது. இப்போ தான் ஸ்கூலையும் முடிக்கிறேன். நீ சொன்னது சரிதான். நான் உன்னை பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான். கவலைப்படாத, திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை எடுத்து விட்டுட்டு தான் அவன் அங்கேருந்து போகிறான். வயனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போது ஈவினிங் போல் வயன் தான் வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா ஜிமினோட லக்கேஜ் எதுவும் இல்லை. ஜிமின் பாத்ரூமில் பார்க்குறா, கிச்சனில் அங்கங்கண்டு. இப்போது ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ ஜிமின். வைன் நான் கிளம்பிட்டேன். அங்கே நோட் எழுதி வச்சுருக்கேன். நீ பார்த்துருப்பேன்னு நினச்சேன். சரி நீயே கால் பண்ணிட்டல. நான் கிளம்புறேன். நான் வர 3 hours ஆகும். அது வரைக்கும் நீ பத்திரமா இரு, வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். வாணிக்கு இந்த பக்கம் கண்ணெல்லாம் கலங்குது. ஏண்டா எதுக்கு இப்படி பண்ணுற? நான் அன்றைக்கி தெரியாமல் தான் ஐயோ அப்படின்ட்டு அவள் தலையில் கை வச்சுட்டு உட்காடுறா. எல்லாம் உன் மேலே தாண்டி தப்பு. என்னால் இந்த 1 மாதமே அவன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. எப்படி நான் 3 வருஷம் என்னால் முடியுமா? எதுக்கு எதுக்கு இப்படி எனக்கு தோணுது? ஒருவேளை இதுதான் லவ்வா? அவன் கூட இருந்தது கொஞ்ச நாள் தான், ஆனால் அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்படி என்னை சந்தோஷமாகவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வச்சுட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னால் ஏன் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு வயந்தா உட்காந்து புலம்பிகிட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் தான் ட்ரெயினில் ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கான். இப்போது அப்படியே ஒரு 1 month கழித்து பார்க்கலாம். ஒரு காலேஜில் தான் ஒரு கிளாஸ் ரூமை தான் பார்க்குறோம். அந்த கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். தேவ் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த சாரு வச்சு பிளேடு போட ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் கேட்பானா? சி, ஒரு நாள் கிரவுண்டுக்கு வரல, அதுக்குன்னு அந்த கிளி கிழிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு தேவ் தான் சொல்கிறான். ஜிமின் தான் சிரிச்சிட்ருக்கான். தேவடா உனக்கு, நீ தான் பேஸ்கெட் பாலில் இருக்கல, அப்புறம் ஏன் போகல? டேய் உனக்கு தான் தெரியும்ல, என் ஆள் நேற்று வெளியே கூப்பிட்டா,
அவள் கூட போகிற மாதிரி இருந்துச்சு, அதான். அப்போ நீ திட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஏன்டா சொல்ல மாட்டேன், உனக்கு ஒரு ஆள் இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜிமினுக்கு தான் வயோட ஞாபகம் வருது. இப்போது அந்த கிளாஸ்குள்ளே தான் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க உள்ளே வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜிமினுக்கு இந்த வாய்ஸை கேட்டதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறான் யாருன்ற மாதிரி. இப்போ கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒரு பொண்ணு, மேம் நீங்கள் புதுசாக என்ன? இதுக்கு முன்னாடி வேற ஒரு சார் தானே வருவார்? ஆமாம், ஆனால் அவர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன், உங்களோட நியூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறா. மேம் உங்கள் பேர்? மை நேம் இஸ் வயன் பாக் ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமின் தான் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். வயன் எங்க அப்படின்ற மாதிரி. இப்போ தான் டே பாத்தியா, மேமோட ஹஸ்பண்ட் பேர்னு நினைக்கிறேன், ஃபோன் பேர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறான். அது இப்போது ஜிமின் தான் வைனியை பார்த்துட்ருக்கான். சரி எல்லோரும் உட்காருங்க, நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜிமின் வந்து வைனியை பார்த்துட்ருக்கான். வைன் வந்து அப்பப்போ ஜிமினை பார்க்குறா. அதே மாதிரி கிளாஸையும் பார்த்து நடத்திட்டுருக்கா. யூ மேம் என்னையா அப்படின்னு தேங்க எழுந்திருக்கிறான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இப்போ சொல்லு. மேம் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க, எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு தேங்க கரெக்டாக சொல்கிறான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா தேங்க அந்தளவுக்கு படிக்க மாட்டான், ஆனால் அவனே பதில் சொல்கிறான். குட் சூப்பர் ஓகே. இப்போ தேங்க தான் டே மச்சான், மேம் செம்மையாக கிளாஸ் நடத்துகிறாங்க, அதுவும் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருடா. ஐயோ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்தச்சோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறான். ஜிமின் தான் முறைச்ச மணிக்கே தேங்க பார்க்குறான். என்ன மச்சான், இங்கே பேர் அவன் ஹஸ்பண்டுக்கும் உன் பேர் தான், அப்போ பார்த்துக்கோ. அவள் ஹஸ்பண்டே நான் தான் சொன்னான், என்ன பண்ணுது? இப்போ தேங்க தான் பார்த்துட்டு என்ன மச்சான் சொல்கிற? மச்சான் உன் காமெடி சென்ஸ்க்கு அளவே இல்லை போடா. அவங்க எங்கே நீ எங்கடா? நீ இப்போ தான் ஃபஸ்ட் இயரே படிக்கிற, அவங்க ஒரு ப்ரொஃபஸர்டா, ஏன்டா காமெடி பண்ணிட்டுருக்க? விடு விடு, இப்படிலாம் ஆசைப்படலாம், அதுக்குன்னு பேர் ஆசைப்படாத சரியா? மேமோட ஹஸ்பண்டுக்கும் உன் பேருன்றதுனால அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புரியுதா? ரொம்ப நல்ல மேமாக இருக்காங்கடா, அது சூப்பராக சொல்லித்தராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படி தான் அந்த கிளாஸும் போகுது. இப்போ கிளாஸும் முடியுது. வயந்தான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயந்தான் ஜிம்மில் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஜிம்முக்கு தான் கடுப்பாகுது. எதுக்கு வந்தாங்க? நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டு தானே வந்தேன், இப்போ எதுக்கு வரா? வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய பொறுப்புன்னு வா, இந்த பொறுப்பு பருப்புக்கு தான் நான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்ட்டு கடுப்பாகிறான். இப்போ வயந்தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறா. ஜிம்மின் இப்படி புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படி தான் அன்றைக்கி டேயும் போகுது. இப்போ தேங்க தான் சரி மச்சான் கிளம்பலாமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். சரிடா பார்த்துப்போ. இப்போது தேங்க அங்கேருந்து கிளம்பிட்டுறான். ஜிம்மன் தான் நேராக வயனோட ஸ்டாஃப் ரூம் தான் போகிறான். போய் பார்த்தா அங்கே வயன் இல்லை. கிளம்பிட்டாளா? தனியாக பிடிக்கவே முடியல. இப்போ பாரு கிளாஸில் இருக்கா, ஒன்று யாராவது ஸ்டாஃப் கூட பேசிகிட்ருக்கா. இவளை இப்போ இவன் எங்கே இருப்பா? இப்போது ஜிம்மன் தான் வயனுக்கு கால் பண்ணுறான். வயன் வந்து ஃபோனை கட் பண்ணி விடுறா. இவளை நாளைக்கு வரட்டும் காலேஜுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவன் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிடுறான். வண்டி எடுத்துகிட்டு நேராக அவன் தங்கியிருக்க வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போய் பைக்கை நிப்பாட்டிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே தான் போகிறான். வீடு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. என்ன ஓப்பனில் இருக்குது? திருட ஏதாவது வந்துட்டானா என்ன அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா கிச்சனில் தான் வைன் என்ன சமைச்சிட்ருக்கா. ஜிம்மன் தான் பார்க்குறான், இவங்க என்ன பண்ணுறா? இப்போது சத்தம் கேட்டதும் வைனும் திரும்பி பார்க்குறா. ஜிம்மன் வண்டியா? இரு ஒரு 2 minutes, சாப்பாடு ரெடி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. ஏய் இங்கே என்ன பண்ணுற? உன்னை யார் இங்கே வர சொன்னா? முதல்ல நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும்? இப்போது வயந்தான் அமெரிக்கா லண்டன் நான் போயிட்டேன், அங்கேருந்து ஒரு 5 ஊர் தள்ளி வந்திருக்கேன், இதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு வயன் சொல்கிறா. இங்கே பாரு, நீ தானே சொன்ன என்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு பாரமாக இருக்குன்னு. நான் சொல்லவே இல்லையே, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொன்னேன். அதான் சொல்கிறேன், அது எனக்கு தேவையில்லைன்னு இவ்வளோ தூரம் வந்தேன். என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஒன்றும் வர வேணாம் சரியா? இப்போ என்னத்துக்கு என் காலேஜில் வந்து ஸ்டாஃபாக சேர்ந்த? அது புருஷன் இருக்கிற இடத்துல தான்
பொண்டாட்டியும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறான். என்ன புருஷனா? ஆமாண்டா, என் பேபி பாய் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து தான் வைன் கிஸ் பண்ணுறா. வைன் அது என்னடா? நீ பாட்டுக்கு அப்படியே விட்டு வந்துட்டா நான் என்னடா பண்ணுவேன்? இப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்ட்டு எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கோவம் தான் இருக்கும். அந்த கோவத்தில் தான் நான் அப்படி பேசினேன். அதுக்குன்னு என்னை விட்டு வந்துடுவியா நீ மட்டுக்கும்? அது நீ தானே சொன்ன உன்னை. ஆமாம், நான் சொல்லுவேன் தான். ஏன்னா அப்போ நீ சின்ன பையன். இப்போ மாட்டேன் என்ன, அதே சின்ன பையன் தானே. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனால் இப்போ என் சின்ன பையன் என் கண்ணுக்கு ரொம்ப மெச்சோடாக தெரியுறான் அப்படின்னு சொல்கிறா. ஆ ம் இன்னும் அதே விளையாட்டுத்தனமும் குறும்புத்தனமும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ இந்த அளவுக்கு தனியாக வந்து உன்னோட லைஃப்பை நீ பார்க்கறதுக்காக வந்திருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நானே தான் உன்னை பார்த்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனது அப்படி ஒரு விஷயம் நடந்ததால் மட்டும்தான். அதை மனசில் வச்சுக்கோ. அது ஒரு வேளை அன்றைக்கி நான் பேசலன்னா நீ இப்படி வந்திருப்பியா? இன்னும் அதே சேட்டை பண்ணிவிட்டு இன்னும் படிக்காமல் அதே விளையாட்டுத்தனத்தோடு சேர்ந்துருப்ப, அப்படி தானே? அதுக்குன்னு நீ அப்படி பேசுவியா? என்ன பண்ணுறது, என் புருஷன் கொஞ்சம் வளரணும்ல அப்படின்னு சிரிக்கிறா. இப்போ ஜிமன் தான் உன்னையா அப்படின்ட்டு வைனை தான் அடிக்க வரான். விடு விட்டு ஜிமன், ஜிமன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வைனை ஓடுறா. ஜிமனை துரத்துறான். ஜிமன் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு, உன்னை என்ன பண்ணுற பார். ஜிமன், நான் வேணுட்டு பண்ணலடா, நீ வேணுட்டு தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துரத்துறான். இப்போது வைன் தான் கால் தடுக்கி சோஃபாலே விழறா. ஜிமினை விழறான். வைன் கீழே இருக்கா, ஜிமின் மேலே இருக்கா. என்னை 2 மாதம் எங்கே வச்சுட்டல நீனு? உன்னை பார்க்காம உன் ஞாபகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா நான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஏன் எனக்கு இல்லையா அந்த கஷ்டம்? நீ என்னை லவ் பண்ண தானே உனக்கு அந்த கஷ்டம் புரியும். உன்னை லவ் பண்ணல தான், ஆனால் எனக்கே தெரியாமல் உன் கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னை நான் லவ் பண்ணிருக்கேன். என்னைக்கு நீ என்கிட்ட பேசாமல் போனியோ அன்னையிலேருந்து என்கிட்ட நீ பேச மாட்டியா? பழையபடி என்கிட்ட விளையாட மாட்டியா? என்னை இது இப்போ டீஸ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஒரு நாள் ஏங்குவேன் தெரியுமா? எனக்கு அது இல்லாமல் ஒரு நாள் போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நீ பண்ணுற ஒரு சின்ன சின்ன சேட்டை, குடும்பத்தனம் எல்லாத்தையும் மிஸ் பண்ண. அதுக்கப்புறம் என்னை நீ விட்டுட்டு போகும்போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இது 1 மாதம் அப்படியே நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை தேடினேன், எங்கெங்கேயோ தேடினேன் தெரியுமா? நீ எந்த காலேஜ் போயிருக்க என்னன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே அலைஞ்சு அதே காலேஜில் உனக்காக நான் ஸ்டாஃபாக வந்தேன். அப்போ இது பேர் என்ன, லவ் இல்லையா? உன்னை மிஸ் பண்ணலையா நான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது ஜிம்மன் தான் பார்க்குறான். வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது அவன் தொடச்சி விடுறான். வயனது இங்கே பாரு, உனக்கு உன்னோட லவ் எப்படி வந்துச்சோ அது எனக்கு தெரியாது. எனக்கு என் லவ் இப்படி தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் வந்துட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. என் புருஷன் நான் பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை அவன் என்னை பார்த்துக்கிட்டாலும் சரி, எது வந்தாலும் நம்மளுக்குள்ளே தானே. என்ன இருக்குது போ. என் வயசில் சின்னவனாக இருந்தாலும் சரி, எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ ஜிம்னா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமன் தான் கண்ணு கலங்கிட்டு வயன் டைட்டாக ஹக் பண்ணுறான். தேங்க்ஸ் வயன், என்னை புரிஞ்சுக்கிட்டல. உன்னை புரிஞ்சிக்காமல் எப்படிறா உன்னை இவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் போல தான் வைன் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. சாப்பிடு. ஊட்டி விடு. என்ன அதான் வளர்ந்துட்டல, சாப்பிடு. அதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு ஊட்டி தான் விடுற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். இப்போ ஜாயின் தான் சிரிச்சுக்கிட்டு, விட்டா நமக்கு குழந்தை வந்தால் கூட உனக்கு தான் ஊட்டி விடணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு குழந்தை, அதுக்கப்புறம் தான் எல்லாரும், புரியுதா? எஸ் மை பேபி பாய், என்றைக்கும் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கோதி விடுறா. குழந்த மாதிரி மட்டும் பண்ணாத. இப்போ தான் நீ குழந்தண்ண, அது சோறு ஓட்டி விட மட்டும்தான், மற்ற விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். மற்ற விஷயம்லாம் என்ன பண்ணுவீங்க சாரு?
எது வேணாலும் பண்ணுவேனே. என்ன பண்ணுவ? ஆ, உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். அடே, இதெல்லாம் எப்படா கற்றுக்கிட்ட? அது ஸ்கூல்லேயே கற்றுக்கிட்டேன். அட பாவி, இதனால தான் உனக்கு படிப்பு வரலையா அப்படின்னு சொல்கிறா. ஏ, அதெல்லாம் இல்லை. ஏன் எனக்கு மட்டுமா? நிறைய பேருக்கு தெரியும். சும்மா என்ன மட்டும் கேட்காத. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், தெரிஞ்சு தப்பு இல்லை. ஆ, அது அந்த வயசில் ஒன்று தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வாங்கி சொல்கிறா. தெரிஞ்சதுனால தானே இப்போ தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? அது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. அதான் நீ ஓகே சொல்லிட்டல்ல. ஹலோ ஹலோ, உனக்கு லவ்வுக்கு தான் ஓகே சொன்னேன், இதுக்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடை தான் ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறா. வைன் வைன், ஜிமின் போய் படி போ அப்படின்னு சொல்லிட்டு வெசல் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோதானா? அவ்வளோதான், போ. இப்போது ஜிமின் தான் கடுப்பாயிட்டு அவன் ரூமுக்கு தான் போகிறான். வைன் வந்து வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பால் தான் எடுத்துகிட்டு வரா. இந்தா. வைன், நிஜமாலே அவ்வளோதானா? அவ்வளோதான், இதை குடிச்சிட்டு ஒழுங்காக படு. ம் அப்படின்ட்டு அவன் பாவமாக பார்க்குறான். இந்த பீஸை காட்டினா கூட எதுவும் கிடையாது, குடி. இப்போது ஜிமின் தான் குடிக்கிறான். தூங்கு. நிஜமாவே படு அப்படின்ட்டு ஜிமினை படுக்க வச்சுட்டு வைன் வந்து பக்கத்தில் தான் படுக்கிறா. இப்போ ஜிமின் தான் வைனை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின், எதுவும் தான் இல்லைன்ட்ட, ஹக் கூட பண்ணக்கூடாது. சரி சரி. ஆமாம், அப்போ எப்போ தான் அப்படின்னு கேட்குறான். இப்போ வைன் தான், இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயரே ஜாயின் பண்ணியிருக்க, 1 மந்த் தான் நான் இருக்கு. நீ 3rd இயர் போ, அப்போ வந்து கேளு, தரேன். ஆனால் எல்லா செமஸ்டர்லேயும் டாப் ரேங்கில் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டல்ல பார், இதுக்குன்னே வந்து 2 வருஷம் கழித்து தரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வைந்தா சிரிக்கிறா. பார்க்கலாம் மை பேபி பாய் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமினுக்கு தான் கடுப்பாகுது. ஸோ இப்படி தான் அவங்களோட ஹாப்பி டேஸ், ஜிமினும் வைனும் அவங்க ஹாப்பியான டேஸை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் சேட்டை, நிறைய லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் அவன் 3rd இயரில் கால் எடுத்து வைக்கிறான். இப்போ தேங்தான், மச்சான் 3rd இயர் வந்துட்டோம். அதுவும் எப்படி மச்சான் 2 வருஷமாக டாப்பர்லேயே இருக்க. இப்போது ஜிமின் தான் நக்கலால் கூடுறான். அதை வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஒருத்தவங்களை செய்ய வேண்டியது இருக்குது, தரமாக செஞ்சு விடலாம் அப்படின்ட்டு அவன் காலை தூக்கி விட்டுட்டு கெத்தாக வரான். தேங்கும் ஜிமினும் கிளாஸ் ரூம் தான் வராங்க. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உட்காந்ததும் இப்போது ஒரு ஸ்டாஃப் தான் வந்து மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. ஜிமின் தான் அதை வாங்கி வச்சுட்டு பார்க்குறான். ஜிமின், ஆஸ் யூஷுவல் நீ தான் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு கெத்தாக வந்து உட்காடுறான். இப்போ தேங்தான், என்ன மச்சான் ஃபஸ்ட்டு மார்க்லாம் எடுக்கிற, இதெல்லாம் கெத்தாக சொல்லு. இப்போது நக்கலாக ஒரு லுக் விட்டுட்டு, இது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இதெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்குடா, உனக்கு தெரியல இதோட வேல்யூ என்னன்ட்டு. இதை வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அதனால் அமைதியாரு. ஏன் ஒன்றும் புரியல, ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு தேங்க போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அந்த மார்க்கையும் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் வயந்தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருப்பா. இப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டதும், ஜிமின் வந்துட்டானா என்ன, இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் போய் ஓப்பன் பண்ணுறா. இப்போ ஜிமின் தான் கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டு நிற்கிறான். ஏய், என்னடா அது? இப்போது உள்ளே வந்துட்டு டக்குன்னு டோரை சாத்திட்டு வயனை தான் தூக்குறான். ஏய், என்ன பண்ணுற? இதுக்கப்புறம் எல்லாமே செய்ய வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் தூக்கிட்டு போகிறான். டேடி, என்னடா பண்ணுற? இப்போது நேராக ரூம் டோரை திறந்துட்டு அவன் காலாலேயே மூடிட்டு வயனை பெட்டில் தான் போடுறான். டேய், என்ன ஜிம்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடிலேருந்து இப்போது ஒரு பேப்பர் தான் எடுக்கிறான். பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். வயன் தான் பார்க்குறா. இது ஃபஸ்ட்டா? அது இன்னும் 3rd இயர் முடிக்கலல்ல. இரு, நீ 3rd இயர் போனதுக்கப்புறம் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 வருஷம் தான் எடுக்க சொன்னேன். அது நீ சொன்னதான் நான் செஞ்சிட்டேன், இப்போது நீ செய்யணும், சரியா?
அதெல்லாம் முடியாது. அதுதான் நான் சும்மா சொன்னேன். இரு சும்மா சொன்னியா? அதெல்லாம் கிடையாது. அந்த பேச்செலாம் இங்கே இடமே கிடையாது. நீ சொன்ன அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிம்மின் தான் மேலே வரான். ஜிம்மி அது என்ன? அது இப்பயே பண்ணுமா? ஆமாண்டி, 2 வருஷம் ஆச்சு. ஏதாவது பண்ண விட்டியா? கிஸை தாண்டி வேறு ஏதாவது போயிருக்கா? அது அப்படின்ட்டு வாய்ந்தான் யோசிக்கிறா. எதுவுமே பண்ணதில்ல. என்னடி என்னோட பெரிய பொண்ணி இப்படி பயப்படுறா? இதில் என்ன பெரியவங்க சின்னவங்கன்ட்டு எல்லாம் ஒன்று தான். ஜிமின் தான் சிரிக்கிறான். சரி நகரு, எதாவது நைட்டு பார்த்துக்கலாம். அந்த கதைலாம் இல்லை, இப்பயே பாரு மல்லிகைப்பூலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாய்ந்தா சிரிக்கிறா. அப்போ இப்பயே பண்ணுமா என்ன? ஆமாம். இப்போது டக்குன்னு வாய்ந்தான் ஜிமினை கீழே போட்டு அவன் மேலே வரா. பண்ணணுன்னா கேள்வி கேட்கக்கூடாது, அப்போனா செஞ்சிடணும். இதுக்கு தான் சின்ன பையன் சொல்கிறது, மை பேபி பாய் அப்படின்ட்டு வாய்ந்தான் ஜிமினை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. ஜிமின் ஜாக்காக பார்க்குறான். என்ன இப்படி பண்ணோம்? இப்போது ஜிமின் தான் டக்குன்னு ஒயினை கீழே போட்டு அவன் மேலே வரான். ப்ரொஃபஸர் பண்ணதை பார்த்தாச்சு, இப்போது ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா அப்படின்றான். ஜிமின் இப்போ ஜிமின் தான் யோசிக்கல. ஃபைனை பிடிச்சி பங்கமாக கிஸ் பண்ணுறான். அங்கங்கன்ட்டு கடிச்சலாம் வைக்கிறான். நிக்கலாலாம். ஜிமின் பொறுமையாடா. பொறுமெல்லாம் இல்லை, தாங்கி கொடி என் பொண்டாட்டி அப்படின்னு ஜிமின் தான் இப்போது அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆஃப்டர் 1 hour கழித்து பார்த்தா தான் அந்த ரூம்குள்ளேருந்து அவ்வளோ சவுண்டு. இப்போது உள்ளே பார்த்தா தான் 2 பேரும் ஒரு பெட்ஷீட்குள்ளே தான். ஃபைன் கீழே இருக்கா, ஜிமின் மேலே இருக்கா. ஜிமின் பொறுமையாடா. அதெல்லாம் கிடையாது, நீ தானே சொன்ன பண்ணால் பண்ணிடணுன்ட்டு, அதுக்கு இப்படியா பண்ணுவேன்? ஆமாம். இப்போ வாய்ந்தா மாமா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு பையனை பார்க்குறான். என்ன சொன்ன? மாமா, என் ஸ்டூடெண்ட் மாமா, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. இப்போ ஜிமினுக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படி தான் அன்றைக்கி அந்த நைட்டும் போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வயந்தான் காலைல எழுந்திரிக்கிறா. ஜிமின், என்ன? எந்திரடா, காலேஜ் டைம் ஆச்சு. நாளைக்கு போய்க்கலாம். பிடிச்சிப்படுவேன், நீ தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஒழுங்காக கிளம்பிப்போ. இப்போது காலிமல் அடிக்கிற சத்தம் தான் கேட்குது. ஜிமின், யாருன்னு பாருடா. இருவாயன், தூக்கம் வருது அப்படின்னு திரும்பி படுக்கிறான். இப்போ வாய்ந்தான் ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு இப்போது வெளியே வந்து டோர் தான் ஓப்பன் பண்ணுறா. மச்சான் ஜிமின் ரெடியா அப்படின்ட்டு இப்போது தேவன் தான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். மேம், நீங்கள் என்ன வீடு மாறி வந்துட்டேன்னா என்ன? இது ஜிமின் வீடு தானே? இல்லை பக்கத்து வீடு? சாரி மேம், வீடு மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை ஜிமினை தெரிய தானே வந்த? ஆமாம். உள்ளவா. ஓகே. இப்போது தேவன் தான் உள்ளே வரான். பொண்டாட்டி எங்கே போனேன்? ஜிமின் தான் அவன் ரூம்லேருந்து தாயை சொரிஞ்சிக்கிட்டே வெளியே வரான். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். இப்போ தேவன் பார்த்துட்டு, மச்சான் என்னடா இந்த குளத்தில் இருக்க? தேவன், நீ பின்னாடி வாயின் வரா. உன்னை பார்க்க வந்திருக்கான், என்னன்னு பாரு. காலேஜ் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கிளம்பு, நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாயின் போகிறா. இப்போ தேவன் தான், என்னடா நடக்குதுங்க? மச்சான், என்னடா அது மேலாம்? மச்சான் அது உண்மையை சொல்கிறா, அந்த பாக் ஜிமின்னு. மச்சான் அது நான் தான்டா. அடி ஏடா சொல்ல அப்படின்ட்டு போட்டு அடிக்கிறான். இருறா, அதான் அன்றைக்கி சொன்னேடா. அது நீ ஏதோ விளாட்டுக்கு, நீ விளாட்டா எடுத்ததுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் தான் அன்றைக்கி உண்மையை சொல்லிட்டேனே, வைன் என்னோடய ஒய்ஃப் தான்ட்டு. நீ நம்பலை, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடே என்னடா நடக்குதுங்க? இப்போ வைந்தான் காஃபி எடுத்துகிட்டு வரா. எடுத்துக்கோ தயம். தேங்க்ஸ் மேம். இப்போ ஜிமின் தான், தயம் என்னடா, ஒரு வாரத்துக்கு நான் காலேஜுக்கு வரலடா. இப்போது வைந்தான், எதுக்கு போக மாட்டேன்? என்னடி கேட்குற? எனக்கு புரியல.
ஆ டியா. டே மச்சான், அது என் பொண்டாட்டிடா. சரிடா நீ பேசு அப்படின்ட்டு தேங்க்தா அமைதியாக இருக்கான். என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி. என்னடி இப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஹனிமூன் போவேணாமா? அதெல்லாம் புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு. யார்கிட்ட நீ புக் பண்ண? ஆ உனக்கு பிச்சை எடுத்துட்றேன். உனக்கு கொஞ்சம் விட்டு தான் உனக்கு கொழுப்பு ஏறிடுச்சுல அப்படின்ட்டு அடிக்க வரா. எங்கே பாடி, அது அத்தை மாமா தான் சொன்னாங்க ஹனிமூன்லாம் போகணுன்ட்டு. அதான் அவங்க சொன்னாங்கன்னா உனக்கே எங்கே போச்சு பற்றி அதானே. அவங்க சொன்னால் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு வந்துடுவியே. மாமா சொல்ல தட்டக்கூடாதுல்ல பொண்ண அப்படின்ட்டு அடிக்க வரா. சரி சரி விடு, அதான் புக் பண்ணியாச்சுல, உனக்கும் லீவ் சொல்லிட்டேன். என்ன எனக்கு எப்படா சொன்னேன்? அதெல்லாம் நேற்று வரமா சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுற, உரிச்சிட்றேன் இரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேங்தான் மச்சான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு இவளுக்காக தான் மச்சான். தூ அப்படின்னு காரி துப்புறான். மச்சான், நான் 7 நாளைக்கு வரமாட்டேன், நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. மறக்காமல் நோட்ஸ் கொடுத்துட்றா. கொடுக்குறேன்டா கொடுக்குறேன், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு தேங்க தான் கிளம்புறான். மச்சான் பார்த்து போடா. ஆ போகிறேன் அப்படின்ட்டு தேங்க தான் இங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜிம்மன் தான் சரி பண்ணிடி நம்பலாமா? உன்னை என்ன பண்ணுற பாரு, கேட்காம புக் பண்ணல அப்படின்ட்டு ஜிமினோட கனவு தான் பிடிச்சி கடிச்சு வச்சிட்றா. டீ வலிக்குதுடி. வலிக்கட்டும். இப்படி அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி லவ்லி டவ்லி கப்பலாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கதையை நம்ம அப்படி இங்கே முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்க்கெலாம் நான் வெயிட் பண்ணிருப்பேன், எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.